warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. Alhamdulillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் ஈமானுடைய கிளைகளை பற்றி அறிந்து கொள்வதற்காக இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்திலே நாம் தொடராக குழுமி வருகிறோம். இந்த ஈமானுடைய கிளைகளிலே அல்லாஹுவை நம்புவது, வானவர்களை நம்புவது, வேதங்களை நம்புவது, தூதர்களை நம்புவது, விதியை நம்புவது, இறுதி நாளை நம்புவது ஆகிய முக்கியமான 6 அடிப்படை நம்பிக்கைகளை விரிவான முறையிலே நாம் பார்த்தோம். அதன் பிறகு ஈமான் என்பது வெறும் நம்பிக்கை மாத்திரமில்லை, நம்முடைய செயல்பாடுகளும் கூட, குணநலன்களும் கூட சரியாக அமைய வேண்டும். அதெல்லாம் அமைந்திருந்தால்தான் அது ஈமானாக ஆக முடியும். அது மாதிரியான கிளைகளும் இருக்கின்றன என்று சொல்லி அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு சில கிளைகளை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு கிளை என்னவென்று சொன்னால், பிறருடைய நலனை நாடுவது, பிறருக்கு நம்மால் எந்த தொல்லையும் வராமல் பார்த்து கொள்வது. இதுவும் ஈமானுடைய கிளை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதுல ஏராளமான நற்பண்புகள் எல்லாம் உள்ளடக்கமா இருந்ததை பார்த்தோம். அதே மாதிரி வெட்கப்படுவது ஈமானுடைய ஒரு கிளை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால் என்னென்ன நன்மைகள் நமக்கு ஏற்படும் என்பதையும் பார்த்தோம். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுத்தம் ஈமானுடைய கிளை என்று சொன்னாங்க. தூய்மையா இருக்கிறது ஈமானுடைய கிளை என்று சொன்னார்கள். அதுல ஒரு சில செய்திகளை மாத்திரம் நேற்று பார்த்திருக்கிறோம். இந்த சுத்தம்ங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே வணக்க வழிபாடுகளோடு நிறுத்தி கொள்ளாமல் எல்லா காரியங்கள்லையும் சுத்தமா, உடல் சுத்தம் இருக்கணும், உடை சுத்தமா இருக்கணும், உறுப்புகள் எல்லாம் சுத்தமா இருக்கணும், இப்படின்னு சொல்லி எங்கெல்லாம் கிருமிகளும் கசடுகளும் தேங்குமோ அந்த இடங்கள் எல்லாம் சுத்தமா இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி மனிதர்களுக்கு ஒரு அழகான அறிவுரையை சொல்லியிருக்கிறார்கள். இதுல இன்னொரு சுத்தம் என்னவென்று சொன்னால், நம்ம குளிக்கிறோம் இல்லையா, கடமையான குளிப்பு இல்லை, சாதாரணமா குளிக்கிறது. இந்த குளிக்கிறத பொறுத்த வரைக்கும் மதீனா நகரத்துல அன்று அரபு பேரத்துல தண்ணீர் பஞ்சம். இப்பவும் அப்படிதான், பணம் இருக்கிறதுனால வெளியேருந்து தண்ணியை கொண்டு அவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்துல எல்லாம் பாலைவனத்துல அதிக அளவுக்கு தண்ணி இருக்காது. ஒரு சில கிணறுகள் தோன்றுனா கூட, அதிகமான ஆழத்துக்கு தோன்றுனா அதுல தண்ணீர் கிடைக்கும். அதையும் கூட அவங்க அளந்துதான் யூஸ் பண்ண முடியும், இறக்கிறவங்கலாம் கஷ்டப்படணும். அந்த மாதிரி இருக்கிறதுனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அந்த மக்கள் குளிக்கிறது கூட யோசிக்கிற அளவுக்கு தான் தண்ணி. இந்த காலத்துல குளிக்கிற வீட்டுக்கு கூட, குடிக்கிறதுக்கு தண்ணி தட்டுப்பாடா இருக்கிற ஒரு சமுதாயத்துல குளிக்கிறதுக்கெல்லாம் டெய்லி குளிக்கிறதுலாம் சாத்தியமே படாது. அப்ப சஹாபாக்களுடைய காலத்தை பொறுத்த வரைக்கும் அவங்கள பலர் அன்றாடம் குளிக்கக்கூடியவர்களா இருக்க மாட்டாங்க, இருந்தது இல்லை. அதற்கான வசதி வாய்ப்புகள் இல்லை. அன்றாடம் குளிக்க கூடாது என்று கிடையாது, வசதி வாய்ப்பு இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, ஒரு நாள் ஜும்மாவுல பார்த்தா ஒரு கூட்டம் தூரத்துல இருந்து வர்றாங்க ஜும்மாவுக்கு. இந்த அவாலுங்கிற அந்த தூரமான பகுதிகளில் இருந்து ஜும்மாவுக்கு வர்றாங்க. வந்தா புழுதி வேர்வை எல்லாம் படிய இப்ப ஜும்மாவில் உட்காந்துருவாங்க. அப்ப ஜும்மாவில் உட்கார்ந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அதுல ஒரு ஆள் ரசூலுல்லாஹ்ட்ட பேச வர்றாரு. ஜும்மாவுக்கு வந்தவர் இதெல்லாம் சொல்லிட்டு பேசுறத, கேள்வி கேட்கணும் வந்திருப்பாரு, சந்தேகம் கேட்கிறது. அவர் கிட்ட வரும்பொழுதே ஒரு வித வாடை அடிக்கிறது. கிட்ட வரும்பொழுதே ஒரு மாதிரியான வேர்வை வாடை மாதிரியா ஒரு அருவருப்பா இருக்குது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, இந்த ஜும்மாவுக்கு குளிக்கிறது அப்படிதான் கட்டாயமாக்குறாங்க. மற்ற நாளில் குளிக்கிறது இந்த விருப்பத்தை பொறுத்தது. குறைஞ்சபட்சம் தண்ணி தட்டுப்பாடு உள்ள பகுதியா இருந்தா கூட வாரத்தில் ஒரு முறை கண்டிப்பாக குளிக்கணும். குளிப்பு கடமையாகாட்டாலும் சரி, வாரத்துல ஒரு தடவை என்ன செய்யணும், கண்டிப்பா குளிக்கணும்னு சொல்லி அப்பதான் சொல்றாங்க, லவ் அன்னக்கும் தத்தஹர்தும் லியௌமிக்கும் ஹாதா, இன்னைக்கு ஒரு நாளைக்காச்சும் நீங்க குளித்திருக்க கூடாதா?
அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லி சஹீஹ் புகாரியில 902வது ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி 910 கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா நாள்ல குளிக்கிறத வந்து ஆர்வம் இருக்கிறாங்க. அதே மாதிரி புகாரியில 843வது ஹதீஸ்லயும் இந்த சம்பவத்தை நீங்க பார்க்கலாம். இந்த குளிக்காம வந்த சம்பவம். அப்ப வாரத்துல நம்ம முஸ்லீம் சகோதரர்கள்ல பல பேர் இருக்கிறாங்க. இந்த குளிர்காலம்லாம் வந்துருச்சுன்னு வைங்களேன், குளிக்கவே மாட்டாங்க. வெயில் காலத்துல நல்லா குளிப்பாங்க. குளிர்காலம் வந்துருச்சுன்னு சொன்னா அதை குளிக்கிறது நம்ம குறைச்சிக்கிறது. இது வந்து குளிக்காம இருக்கலாம். உங்களுக்கு குளிர்காலத்துல வந்து வேர்வைகள் வராதனால அது வந்து ஓரளவுக்கு திருநாற்றங்கள்லாம் இருக்காது. நம்ம உடம்பும் ஹீட் ஆகாதனால தேவையும் படாமல் இருக்கும். அது தப்பு இல்லை. என்ன காலம் இருந்தாலும் குறைஞ்சபட்சம் வாரத்துல ஒரு நாள், குறிப்பா வெள்ளிக்கிழமை என்ன செய்யணும், கண்டிப்பா குளிக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் கூட கவனித்து என்ன செய்யறாங்க, உத்தரவிடுறாங்க. இந்த சுத்தம்ங்கிறதுல இன்னொரு அம்சம் இருக்குதுங்க. அதை நம்ம பெரும்பாலும் நம்ம யாரும் பேண்டது இல்லை. சுத்தம்னா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்னு கேட்டா, ஒரு டேங்கு தண்ணி ஒரு ஆள் காலி பண்ணா தான் அவர் சுத்தமா இருப்பார் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். சுத்தங்கிறதுனா அழுக்கு போகணும், அவ்வளவுதானே. அழுக்கு உடம்புல உள்ள கிருமிகள் போகணும், அந்த துர்நாற்றம் போகணும், அதுக்கு போகணும். இது போன உடனே ஒரு மனிதன் சுத்தமாயிடுறான். சில ஆளுக்கு என்ன செய்யறாங்கன்னா, சுத்தம் பண்றோங்கிற பேர்ல கிட்டத்தட்ட ஒரு ஹவுல்ல போய் ஒழு செய்வாங்க. ஒழு செஞ்சாங்கன்னு சொன்னா பாதி ஹவுல் காலி ஆயிரும். திருப்பி 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 கழுவிக்கிட்டே இருப்பாங்க. பலமுறை என்ன செய்வாங்க, கழுவிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த சுத்தங்கிற பேர்ல ஒருவன் சுத்தம் செய்ய போய் நிறைய பேர் சுத்தம் செய்யறதுக்கு இடைஞ்சலாக்கி விட்டு போயிடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பொது இடத்துல போய் நம்ம செய்ய ஆரம்பிச்சான்னு வைங்க, சில ஆளுக்கு பாத்ரூம் போயிட்டு வந்தாங்கன்னு சொன்னா தேங்கு பூரா காலி ஆகிப்போம். அறுத்து போறவங்களுக்கு தண்ணி இருக்காது. ஒரு பள்ளியாசை கற்குசுல போய் பக்குசு போடாங்கன்னு வைங்களேன், திறந்து விட்டுக்கிட்டு அது பாட்டு ஊற்றி 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 கழுவிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடிய காட்சியை பார்க்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை கவனிக்கிறாங்கன்னு கேட்டா, சுத்தம் அவசியம்தான். சுத்தங்கிறது வேற, வீண் விரையங்கிறது வேற, வசுவாசுங்கிறது வேற, மன ஊசலாட்டங்கிறது வேற. இதை கவனத்துல கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு கூட லிமிட் பண்றாங்க. எப்படி பண்றாங்க, நீங்க உழு செய்யறீங்களா, உழு செய்வதாக இருந்தால் ஒரு தடவை கழுவுங்க, அது சுண்ணத்து தான். முகத்தை கைய ஒரு தடவை அல்லது 2 தடவை கழுவுங்க, அதுவும் சுண்ணத்து தான். அது சூழ்நிலையை பொறுத்து, தண்ணியை பொறுத்து, இடத்தை பொறுத்து செஞ்சுக்கிறீங்க. 3 தடவையும் கழுவுங்க, அதுவும் சுண்ணத்து தான். முகத்தை 3 தடவை, கையை 3 தடவை, இப்படி செய்யுங்க, அதுவும் சுண்ணத்து தான். யாரு இதுக்கு மேல செய்கிறாரோ அவர் வரம்பு மீறி விட்டார், அநியாயம் செய்து விட்டார் என்று எச்சரிக்கிறாங்க. உது செய்யறதுல கூட, உது செய்யறதுங்கிறதுல நம்ம ரொம்ப தூய்மையாகுங்கிற பேர்ல அள்ளி அள்ளி இறச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. சில ஆட்களை பள்ளியில உட்காந்து பார்த்தோம்னா உது செய்யும் போது 30-40 பேரை கழுவுறாங்க. இது பாவங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இதுதான் மெண்டல் ஒரு காரணமே. இந்த மாதிரி ஒருத்தன் ஆரம்பிக்கும் பொழுதுதான் அவன் இல்லாத ஒன்றை இருப்பதா கற்பனை பண்ணும்போது மனநோயாளி ஆயிடுவான், அவன் சைக்கோவை மாறி போயிடுவான். அதெல்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்கா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்கன்னு கேட்டா, மேக்சிமம் நீங்க கூடுதலா வச்சுக்கிறதா இருந்தா 3 தடவை தான், அதை தாண்டவே கூடாது என்று சொல்லி அந்த சுத்தம் பண்ணுவதற்கு ஒரு முறையும் சொல்லி தர்றாங்க. உழு செய்யறதுன்னு சுத்தம், அந்த மார்க்கத்துல சுத்தம். ரசூலுல்லாஹ் சுத்தத்தை பத்தி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அள்ளி 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 மேல ஊத்திக்கிட்டு காலி பண்ணிட்டு போயிடக்கூடாது. இது வந்து நம்ம சொந்த வீட்டுல உள்ள தண்ணியா இருந்தா கூட அப்படியும் செய்யக்கூடாது. ஏன்னு கேட்டா 3 தடவையில் அந்த சுத்தம் ஆயிரும். 3 தடவை தான் நீங்க என்ன செய்யணும், உழு செய்யறதுங்கிற பேர்ல அந்த கழுவுதலை செய்யணும். அது மாத்திரம் இல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி குளிக்கக்கூடியவர்கள், உழு செய்யக்கூடியவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தண்ணீர்ல உழு செய்தார்கள் என்று நம்ம அறிந்தால் ஆச்சரியப்படுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தண்ணீர்ல குளிச்சிருக்கிறார்கள். அதாவது சுத்தமாவும் இருப்பாங்க, அதுக்காக நாசமாக்க கூடாது, வீணாக்க கூடாது. நிலத்தடி நீராவே இருந்தா கூட சும்மாவா இருக்கும். நிலத்தடி நீரா இருந்தா கூட அது வந்து மின்சாரத்தை போட்டு கரண்ட் செலவு பண்ணி இன்னைக்கு கரண்ட் எல்லாம் ஏற்றி விட்டாங்க. அப்ப தாறுமாறா பில்லு வரும். இதெல்லாம் வீண் விரயம் தானே. நம்ம ஒரு சேவைக்கு கொடுக்கிறதா இருந்தாலும் சரி, உதவி செய்யறதா இருந்தாலும் சரி, தண்ணீருடைய அளவுல கூட இந்த பைப்பை திறந்து விட்டுக்கிட்டு மூஞ்ச கழுவாருங்க, ஒரு முகத்தை கழுவி தேய்ச்சிக்கிட்டே இருப்பாரு, ஓடிக்கிட்டே இருக்கும். இது தேய்ச்சிக்கிட்டு இருப்பாரு, தேய்ச்சிக்கிட்டு இருக்க வரைக்கும் அந்த தண்ணி திறந்து விட்டுருக்காரு டேப்பு, அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு 20 பேர் அதில் உதவி செய்வான், அவ்வளவு தண்ணி விரயமாகும். நம்ம பார்த்து சுத்தம்ங்கிற பேர்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தண்ணீர்ல சுத்தம் செய்வாங்கன்னு கேட்டா, யதவல்லவ் பில் முத்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முத்து தண்ணீர்ல வந்து உழு செய்வார்கள். ஒரு 4 முத்து தண்ணீர்ல வந்து
அவர்கள் குளித்து விடுவார்கள். அப்ப ஒழு செய்யறதா இருந்தா இவ்வளவுதான் தண்ணி மொத்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழு செய்வதற்கு யூஸ் பண்ண தண்ணி எவ்வளவு? இவ்வளவுதான். இவ்வளவு தண்ணீரை வந்து நம்ம ஒரு தடவை முகம் கழுவுறதுக்கு பத்தாது நமக்கு. ஒரு தடவை முகம் கழுவுறதுக்கு இவ்வளவு தண்ணி பத்தாது. ஒரு கப்புல தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டீங்களே, ஆனால் ஒரு கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் போதும் நல்லா அப்படி தேய்ச்சி 2வது கொஞ்சம் ஊற்றி அப்படி அதை விட்டு என்ன அந்த அழுக்கு கீக்கு எல்லாம் ஓடி போயிடும். தண்ணி விரயமாகாது. அவங்களுக்கு தண்ணி தட்டுப்பாடா உள்ள ஒரு இடத்துல இருந்தாங்க, அதையும் பார்க்கணும். இருந்தாலும் இந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செஞ்சாங்கன்னா அதுல கொஞ்சத்துக்கு கொஞ்சமாச்சும் பேணணும்ல. இவ்வளவுக்கு வேண்டியதில்ல, நமக்கு தண்ணி தாராளமா இருக்குது. ஒரு 10 வாளியில குளிங்க. நீ ஒரு டேங்கில் குளிச்சா அது என்ன நியாயம்? அது பார்க்கணுமா இல்லையா? அப்ப இன்னைக்கு வந்து இந்த தண்ணீர்ல வந்து 1000 2000 ஒழிச்சேன் நான் அந்த பள்ளிவாசலுடைய டேங்க்ல. ஆனா அப்படி நடக்க மாட்டேங்குது. திறந்து விட்டு நாசமாக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த அளவுக்கு 4 தடவை அள்ளக்கூடியதான் நேற்று கூட பித்ரா கூட உங்களுக்கு சொன்னோம். இவ்வளவு தண்ணீர்ல அவங்க குளிச்சிருவாங்க. என்னது குளிப்பாங்க? எப்படி குளிக்கிறேன்னு நினைக்கலாம் நீங்க? கொஞ்சம் தண்ணி அப்படி கையில ஊத்தி அந்த ஈரத்தை உடம்பு பூரா என்ன செய்வாங்க? குறைக்குவாங்க. முதல்ல கொஞ்சம் தண்ணி இல்ல, உடம்பு பூரா பட்ட பிறகு ஊத்துனீங்கன்னா எல்லா பக்கமும் போகும். நம்ம என்ன செய்வோம் வந்து கேட்டா சும்மா அப்படி தலையில ஊத்தினான், தலையில இருந்து கீழே தான் ஊட்டும். உடம்புக்கெல்லாம் போடுவோம். அதுக்கு அள்ளி ஊத்துவான். தலையில குளிக்கும் போது பாத்தீங்கன்னு சொன்னா அவன் அள்ளி ஊத்துருவான், வாளி தண்ணி தலையில ஊத்துவான். இந்த வாளி தண்ணியில அவன் தலையில பட்டது 1/2 டம்ளர் தான். மீதி உள்ள அவ்வளவு தண்ணீர் கீழே தான் போயிருக்கும், மேல பட்டிருக்காது. நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது நிதானமா உடம்புலாம் ஈரமாக்கி கொண்ட பிறகு அதை ஊத்துனான்னு சொன்னா உடம்புல அந்த தண்ணீர் படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுல இல்லாம கவனிக்க முடியும். குளிக்கும் போது கூட நம்ம எப்படி தண்ணி விரயம் பண்றது? தண்ணிங்கிற ஒரு கஷ்டம் அல்லாஹ் ஒரு பெரிய நேமத்துல. தண்ணி வந்து ஒரு உலகத்துல குறைய போறது இல்ல, இருந்தாலும் கிடைக்கிறது சிரமமா போயிடும். உலகத்தினுடைய அல்லாஹ் எவ்வளவு தண்ணி படைச்சானோ அந்த தண்ணி வந்து பூமியில இருந்து குறையவே இல்லை. அந்த அளவுல கரெக்டா விலை மாறிக்கணும். இங்க இருந்து கீழே போயிடும், கீழே இருந்து மேல போயிடும். இப்படித்தான் மாறிக்கிறமே தவிர தண்ணி ஒரு சொத்து கூட குறையாது. ஆனா நம்ம கிடைக்கிறது சிரமமா போயிடும். இங்க உள்ள அங்கிட்டு போச்சு நம்ம கிடைக்காது. அந்த மாதிரி கவனத்துல கொண்டு என்ன செய்யணும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தத்தையும் சொன்னாங்க, சுத்தங்கிற பேர்ல நடக்கிற அநியாயத்தையும் சொல்றாங்க. சுத்தங்கிற பேர்ல இப்படி எல்லாம் தண்ணீரை போட்டு என்ன செய்யக்கூடாது? வீணாக்க கூடாது. பாத்ரூமுக்கு போனாங்க அந்த கழுவுற குடிவிட்டு இருக்குது. கொஞ்சம் எவ்வளவுதான் கழுவுன்னு ஒரு கணக்கு இருக்கு, அதுல சுத்தமாயிரும். மனசை போட்டுட்டு இது உன்ன போல நீ இந்த வசவசா பண்றதுக்கு இதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. அதுக்கிட்ட அந்த குறைந்த தண்ணீர்ல வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு அதுக்கும் ஒரு வரம்பு பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அடுத்தது வந்து நாம அணிந்திருக்கிற ஒரு ஆடையும் தூய்மையா இருக்கணும். ஆடை தூய்மைங்கிறத பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் ஆத்துல இல்லாம திருமறை குர்ஆன்ல ஆரம்ப காலத்துல வந்த வஹி இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல இருக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்த வஹி வந்து இக்ரான்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு அடுத்து வந்த வஹி வந்து முத்தமிழ் முத்தஹிர் என்று அந்த சூறாக்கள் தான் அடுத்து வருகிறது. அதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரச்சாரம் செய்ய சொல்லி கட்டளை இல்லை, அவர்களை கரெக்ட் பண்ணக்கூடிய கட்டளை. யா அய்யுஹல் முத்தஹிர் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அப்பெல்லாம் அல்லாஹ் பிரச்சாரம் பண்ணும்போது என்ன பண்ண சொல்றான்னு கேட்டா, கும் ஃபஅன்திர் வ ரப்பக ஃபகப்பிர் வ சியாபக ஃபதஹிர். ஃபர்ஸ்ட் கட்டளை இக்ராங்கிறது ஓத சொன்னது, அதை விட்டுருங்க. ஓதுவீராரு நீ கரெக்ட் பண்ணிக்கன்னு சொல்லிவிட்டான். அடுத்து அல்லாஹ் வந்து மக்களுக்கு நபி ஆக்கி டியூட்டி கொடுக்குறான்ல, அந்த டியூட்டி கொடுக்கும்போது அல்லாஹ் பாருங்க 3 டியூட்டி கொடுக்குறான். என்ன சொல்றான்னு கேட்டா, யா அய்யுஹல் முத்தஹிர், போர்வை பொருத்தி கொண்டு போவரே. ரசூலுல்லாஹ் அந்த ஜிப்ரீல பார்த்து பயந்து போர்வை பொத்திக்கிட்டு நடுங்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அந்த கட்டத்துல மறுபடியும் வகி வருது. போர்வை பொருத்தி கொண்டு போறேன்னு ரசூலுல்லாஹ் முகமது அர்த்தம். போர்வை பொருத்தி கொண்டு போவரே. கும்ப அந்தீர், எழுந்து எச்சரிக்கை செய்கிறாங்க. இனிமே போத்திட்டு இருக்க கூடாது, இன்னும் ஒலி விட்டுற வேண்டியதான். நீ அல்லாஹ்வுடைய தூதராகி விட்டு இனிமே என்ன செய்யணும்னா போய் எச்சரிக்கை செய்யி. கும் அந்தீர், எழுந்து எச்சரிக்கை செய்வீராக. அதான் எச்சரிக்கை சொல்லியாச்சு. அப்புறம் என்ன எச்சரிக்கைலாம் குர்ஆன்ல இருக்காது. எச்சரிக்கை செய்கிறாங்கன்னா அதோடைய கருத்து அல்ல உள்ளத்துல போடணும்னு வகி இருக்குது. எச்சரிக்கை செய்கிறாங்கன்னு என்ன பேசிருக்கிறது? அந்த மெசேஜ் எங்க இருந்தா வரேன்? இதை எச்சரிக்கை செய்கிறான்னு எல்லாம் சொல்லவே இல்லை. எச்சரிக்கை செய்யணும் மட்டும்தான் சொல்லுவான் அல்லாஹ். என்ன எச்சரிக்கை செய்யணுங்கிற கருத்து அல்லாஹ்வுடைய தூதர்ல இதயத்தில் போடப்படும். இல்லைன்னா எச்சரிக்கை செய்யற என்ன எச்சரிக்கை பண்ணுவாரு? கழிச்சு விட 300 வச்சிருக்கிறதா? என்ன எச்சரிக்கை பண்றதுன்னா எச்சரிக்கை பண்ணி மட்டும்தான் வரும், என்னது வராது மெசேஜ். எச்சரிக்கை உலகம் தான். அப்ப இறங்கின வசனம் உலகம் தான். கும்ப அந்தீர், எழுந்து எச்சரிக்கை பண்ணு, ஒரு கட்டளை பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு ரப்பக ஃபகப்பிர், உமது இறைவனை பெருமைப்படுத்து. ஒரு எச்சரிக்கை பண்ணு, உங்களுடைய இறைவன் அல்லாஹ்வுடைய பெருமையை என்ன செய்யி மேல உங்க செய். 2வது கட்டளை. 3வது கட்டளை பாருங்க,
இதோட விப்பிட்டா எதுக்கு பக்கத்துல கொண்டா வைக்கிறான்னு பாருங்க அல்ல. ஓ தியாபக்க பத்தஹிர், உமது ஆடைகளை குத்தப்படுத்திக் கொள்வீராக. அதாவது தொழுகை நோன்புகள்லாம் கடமையாக்கப்பட முந்தி உள்ள காலம். ஃபர்ஸ்ட் அல்லாஹ் மூணே ஆர்டர் தான் பிறப்பிக்கிறான். இந்த மூணு வசனங்கள்ல 4 வசனம் வரைக்கும் யாயுகள் முத்திரின்னு கூப்பிடுறான் ஒரு வசனத்துல. ஒரு 2வது வசனத்துல ஒரு கட்டளை போடுறான், 3வது வசனத்துல ஒரு கட்டளை போடுறான், 4வது வசனத்துல இந்த கட்டளை. எந்த கட்டளை? ஆடை ஒரு தியாபக்க தொத்தஹிர், உன்னது ஆடைகளை சுத்தப்படுத்திக் கொள்வீராக. நீ பிரச்சாரத்துக்கு போகும்போது அசுத்தத்தோட போனாலும் எடுபடாம போயிடும், அழுக்கோட போனாலும் எடுபடாம போயிடும், நீட்டா இருக்கணும். அதனால போய் என்ன செய்ய, ஒரு தியாபக்க தொத்தஹிர், உமது ஆடைகளை சுத்தப்படுத்துவீராக என்று சொல்லி ட்ரெஸ் சுத்தமா இருக்கிறத வஹீல ஃபர்ஸ்ட் கட்டளையா அல்லாஹ் போடுறான். அது கவனிக்க வேண்டிய விஷயம். ஏதோ ஆயிரத்துல ஒரு கட்டளையா போடல. அப்பதான் இறை தூதர் ஆகுறாங்க. இறை தூதர் ஆன உடனே இப்பதான் பிரச்சாரம் பண்ணுன்னு சொல்றான். பிரச்சாரத்தை கடமையாக்கும் போது சேர்த்து ஆசன கடமை எதுன்னு கேட்டா ஆடை சுத்தமாக இருக்க வேண்டும். அப்ப நம்முடைய ஆடைகள்ல அழுக்குகள் படியாமல் வைத்திருப்பது மார்க்க கடமை. நம்முடைய ஆடைகள்ல நஜீசுகள் படாமல் வைத்திருப்பது நம்முடைய மார்க்க கடமை. ஆடையுடைய எண்ணிக்கை குறைவா இருக்கலாம், ஆடை கிழிச்சலா இருக்கலாம், ஒட்டு போட்டிருக்கணும், அதெல்லாம் தப்பு கிடையாது. அப்படி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டு போட்டு அணிந்து இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒட்டு போட்டு அணிந்திருக்கிறார்கள். அதுக்கு அது தப்பு கிடையாது. ஆனா எது இல்லாம பாத்துக்கணும், அசிங்கங்களும் அழுக்குகளும் இல்லாம பார்த்துக்கணும். ஏன்னு கேட்டா அவை பிறருக்கும் தொந்தரவு தரும். நீங்க மட்டும் தனித்து எப்பவுமே இருக்கிறது இல்ல. எப்படியாவது ஒரு 4 பேரோட சேர்ந்து இருக்க வேண்டிய நிலைமை வரும் பொழுது அந்த அழுக்குகள் ஒருவருக்கு அருவருப்புக்கு உண்டாக்கும். அந்த அசுத்தங்களா ஒரு கிருமிகள் தொட்டும் வரவும் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன பண்றான்னா, இந்த இறை தூதரா இக்ரதுங்கிற வசனத்தை இறக்கி நபியாக்கின பிறகு அவர்கள் போர்த்தி கொண்டு படுத்திருக்கும் பொழுது எந்திரிச்சு அனுப்பி விடும்போது என்ன செய்யறான், குளிச்சுட்டு போன்னு சொல்றான், ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு போங்கிறான்ல. நீ பிரச்சாரம் பண்ண போற, ட்ரெஸ்ஸை சுத்தமாக்கி தியாபக புத்தஹிர், உம்முடைய ஆடைகளை சுத்தப்படுத்திக் கொள்வீராக என்று. ஆடை சுத்தம் என்பது கட்டாய கடமை. அல்லாஹ்வுடைய பர்லு, அல்லாஹ் உத்தரவு போடுறதுனால கட்டாய கடமையில ஒன்றாக ஆயிடுது. எப்பவுமே சுத்தமா இருக்கணும். அது மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட இது ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்துல வந்தார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. எங்கள்கிட்ட வரும்பொழுது எங்களில் ஒரு மனிதர் இருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் ஒரு கூட்டமா உட்கார்ந்துருக்கிறோம். நாங்க இருக்கிற இடத்தை நோக்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். வரும்போது ஒரு ஆள் மட்டும் எப்படி இருந்தார்னு கேட்டா, அவருடைய தலைமுடிகள் எல்லாம் பரட்டை அப்படி பறந்து கிடக்குது. தலைமுடியெல்லாம் அப்படி இருக்குது, பரட்டையாக இருக்கிறது. அதாவது அந்த எண்ணெயெல்லாம் தேய்க்கப்படாம பரட்டை தலைமாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது. இருந்த உடனே கதுத்த ஃபர்ரக ஷஅருஹு, அவருடைய முடிகள் எல்லாம் அப்படி பரட்டையாக இருந்து கொண்டிருந்தது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு சொன்னாங்க, சபையில ஒரு ஆள் தான் அப்படி இருக்காரு. அமாக்கான எஜிது ஹாதா மாயு சக்ஷுனு பிஹி ராசஹு, தலையை படிய செய்யக்கூடிய ஒரு பொருள் இவருக்கு கிடைக்கவில்லையா? ஏன் இந்த மாதிரி பரட்டையா இருக்கிறார்? கொஞ்சம் எண்ணெயை தேய்ச்சி அப்படி படிய விட்டுட்டு வர வேணாமா? இப்படி பரட்டையை விரிஞ்ச மாதிரி வர நல்லாவா இருக்குது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து கேட்கிறாங்க. அதுக்கப்புறம் அதே சபையில இன்னொரு ஆளை பார்க்கறாங்க. அவர்கிட்ட அழுக்கு பிடிச்ச ஆடை இருக்குது. இந்த பெரிய கூட்டத்துல மற்றவங்க எல்லாம் கரெக்டா இருக்காங்க, 2 ஆளுக்கு மிஸ்டேக்கா இருக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு தலை சரியில்லை, இன்னொரு ஆளுடைய ட்ரெஸ்ஸை பார்த்தா பயங்கர அழுக்கா இருக்குது, நஜீஸ்ல அழுக்கா இருக்குது. அவ்வளவு அழுக்கா இருந்த உடனே அவரை பாக்குறாங்க. அலைஹி தியாபுன் வசிகத்துன், அவர் மேல அழுக்கு நிறைந்த ஆடை கிடக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அமாக்கான ஹாதா எஜிது மான் யக்ஸிலு பிஹி தௌபஹு. அப்ப இந்த ஆடையை துவைக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கலையா? இது சுத்தப்படுத்தி போடுறதுக்கு தண்ணியுமா உனக்கு கிடைக்கல? இவ்வளவு அழுக்கோட நிக்கிறிய என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையில் இருக்கிற 2 பேரை பார்க்கும்போது சொல்றாங்க. அப்ப நம்ம எதுல கவனம் செலுத்தணும்னு கேட்டா, உள் சுத்தத்திலையும் கவனம் செலுத்தணும். இதை மட்டும் எடுத்துட்டாங்க யாரு, இந்த மேற்கத்திய உலகம். இந்த சுத்தத்தை மட்டும் கரெக்டா கடைப்பிடிக்கிறாங்க. வெளியில நீட்டா இருப்பாங்க, உள்ளுக்கு சுத்தம் இருக்காது. உள் சுத்தத்தையும் சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளி சுத்தமும் கரெக்டா இருக்கணும், ட்ரெஸ் ஒழுங்கா இருக்கணும், தலை ஒழுங்கா இருக்கணும், தலை பரட்டை பிடிச்சி போய் இருக்கக்கூடாது, படிஞ்சு இருக்கணும். பரம்பிட்டு இருந்தா அது பார்க்கவே என்ன செய்யும், அருவருப்பா இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்கிறார்கள். இது அபூதாவுதுல ஆதாரபூர்வமான ஹதீஸ். அபூதாவுதுல 3540வது ஹதீஸாக இதை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம தொழுகையில தக்பீர் கட்டின உடனே
சனா ஓதுறாங்கல்ல, தக்பீர் கட்டின உடனே அல்ஹம்து சூராவுக்கு முன்னாடி நம்ம ஒரு துவா ஓதணும். சில பேர் வஜ்ஜகத்து ஓதுவாங்க, சில பேர் சுபஹானக்கல்லாஹும்மன்னு ஓதுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓது ரொம்ப வலிமையான ஆதாரம் உள்ள துவா எதுன்னு கேட்டா, அல்லாஹும்ம பாயிது பைனிங்கிற ஒரு துவா இருக்கு பாருங்க, அந்த துவா தான். அந்த துவாவில் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவுக்குள்ளேயே நுழைக்கிறாங்க. ஆடை குத்தத்தை பற்றி அதை குறிப்பிடுறாங்க. எப்படி குறிப்பிடுறாங்கன்னு கேட்டா, அல்லாஹும்ம பாயிது பைனி ஒ பைன ஹதாயாய கமா பாத்த பைனல் மஸ்ரிகி வல் மக்ரிப் அல்லாஹும்ம நக்கினி மினல் ஹதாயா கமா யுனக்க சௌபுல் அபியுல் மினத் தனசி அல்லாஹு மகசில் ஹதாயாய பில்மாயி ஒத்தல்ஜி ஒல் பரத். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீர் கட்டின உடனே ஓதுற துவா. இதுக்கப்புறம் தான் அல்ஹம்து எல்லாம் ஓதுவாங்க. இதுதான் நிறைய இருக்கிறாங்க. இது கூட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க தக்பீர் கட்டின உடனே கொஞ்ச நேரம் ஓதாம மௌனமா இருக்கிறீங்களே, அப்ப என்ன ஓரவிதீங்க? தக்பீர் கட்டி அந்த கனாவை வந்து சத்தம் போட்டு ஓத மாட்டோம்ல, அல்ஹம்து சத்தம் போட்டு ஓடுவாங்க, அந்த விக்கிர வந்து சத்தம் போட்டு ஓத மாட்டாங்க. அப்ப தக்பீர் கட்டி கொஞ்ச நேரம் மௌனமா இருக்கிறீங்களா, அப்ப என்ன ஓதுவீங்க என்று கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் ஓதுவேன்னு அவங்களே சொல்றாங்க. இன்னொரு மனப்பாடம் பண்ணிக்கிறதுக்காக வேணா பாசிக்கிறோங்க. அல்லாஹும்ம பாயிது பைனி ஒ பைன ஹதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப் அல்லாஹும்ம நக்கினி மினல் ஹதாயா கமா யுனக்க சௌபுல் அபியல் மினத் தனஸ் அல்லாஹு மகத்தில் ஹதாயாய பில் மாயி வத்தல்ஜி ஒல் பரத். இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, இறைவா, எனக்கும் எனது குற்றங்களுக்கும் தவறுகளுக்கும் இடையே கிழக்குக்கும் மேற்குக்கும் உள்ள தூரத்தை ஏற்படுத்துவாயாக. எனக்கும் பாவத்துக்கும் எவ்வளவு தூரம் இருக்கணும்னு கேட்டா, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் இருக்குது, அவ்வளவு தூரம் இருக்கணும். அல்லாஹ் எவ்வளவு அழகான கோரிக்கைன்னு பாருங்க, எவ்வளவு அற்புதமான பிரார்த்தனை. ஒரு மனிதன் தவறுல இருந்து தூரமா இருக்கிறதா இருந்தா, தூரத்துக்கு கிழக்கு மேற்குக்கு மிஞ்சின ஒரு தூரம் கிடையாது. கிழக்கு மேற்குக்கு உள்ள தூரத்துக்கு மிஞ்சி ஒரு தூரத்தை நினைச்ச முடியாது, காட்ட இயலாது. அப்ப கிழக்குக்கும் மேற்குக்கும் மத்தியில எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரத்தை ஏற்படுத்தியதல்ல, கிழக்கு மேற்கு சேராது, அவ்வளவு டிஸ்டன்ஸ் ஏற்படுது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அதுக்கு அடுத்து அல்லாஹும்ம நக்கினி மினல் ஹதாயா, இறைவா, தவறுகளிலிருந்து குற்றங்களிலிருந்து என்னை சுத்தப்படுத்து. இது வந்து தவறுக்கு ஏற்படாம தூரமாக்குறது. சரி, ஏற்பட்டுருச்சு ஏற்கனவே, அதை என்ன பண்ணணும்? அதை கழுவிக்கு கிளீன் பண்ணணும். யா அல்லாஹ், தவறு செய்யறதிலிருந்து தூரமாக்கும் போது மஷ்ரிக்கும் மக்ரிபு மாதிரி ஆக்கிரு. பாவம் மஷ்ரிக்கில் இருந்தா நான் மக்ரிபில் இருக்கணும், நான் மஷ்ரிக்கில் இருந்தா பாவம் மக்ரிபுக்கு ஓடி போயிடணும். எனக்கும் பாவத்துக்கு மத்தியில அவன் நீ தூரமாக்கிறத நம்ம செய்யாம இருந்துருவோம். அவ்வளவு தூரமாச்சுன்னு வைங்களேன், நம்ம செய்ய மாட்டோம். அப்படி கேட்டுப்பிடி சொல்றாங்க, இறைவா, இருக்கிற பாவம் இருக்குல்ல, அதை வந்து கிளீன் பண்ணு. அல்லாஹும்ம நக்கினி, நீ வந்து சுத்தப்படுத்துவாயாக மினல் ஹதாயா, பாவங்களிலிருந்து என்னை சுத்தப்படுத்து. எந்த மாதிரி சுத்தப்படுத்தணும்னு கேட்டா, கமாயுனக்க தௌபுல் அபியோலு மின தனஸ், வெண்மையான ஆடைகள் அழுக்கிலிருந்து சுத்தப்படுத்தப்படுவது போல என்னுடைய பாவங்களை நீ சுத்தப்படுத்து. அல்லாஹு மகசில் ஹதாயாய, என்னுடைய பாவங்களை கழுவிரு. பில் மாயி, தண்ணீரை கொண்டும், ஒரு கல்ஜி, பனிக்கட்டிகளை கொண்டும், ஒரு தரதி, பரதுனா ஆலங்கட்டி, ஆலங்கட்டிகளை கொண்டும் நீ என்னுடைய பாவத்தை கழுவு. முதல்ல தண்ணி ஊற்றி கழுவிட்டு, அப்புறம் ஐஸ் கட்டி ஊற்றி அப்புறமேல சுத்தப்பட்டு கழுவிவிட்டு, அப்புறம் அந்த ஆலங்கட்டி போய் கட்டிக்கிட்டியா, அது ரொம்ப இன்னும் சுத்தமான தண்ணி, அதை தண்ணியாக்கி அதில் ஒரு கழுவுனா எப்படி இருக்கும்? அவ்வளோ நீட்டாக இருக்கு. நம்ம உப்பு தண்ணி மாதிரிலாம் இருக்காது, மெட்ராஸ் தண்ணி மாதிரிலாம் இருக்காது. எப்படி இருக்கு? அந்த ட்ரெஸ்ஸே வேற மாதிரி போயிடும். அந்த மாதிரி கழுவுற மாதிரி என்னுடைய ஆடைய என்னுடைய பாவங்களை விட்டும் என்னை கழுவுறல்லாம் கேட்குறாங்க. இதுல என்ன கவனிக்க வேண்டிய விஷயம்னு கேட்டா, வெள்ளை ஆடை அழுக்கிலிருந்து கழுவப்படுமே, அந்த மாதிரி என் பாவத்தை கழுவுன்னு சொல்லி இந்த ஆடைகள் வந்து கழுவி அணிய வேண்டும், அழுக்கு இருக்க கூடாது என்பதை வந்து ஒரு உவமையா தர்ற அளவுக்கு அது முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஒரு ஆடைகள் கிளீனா இருக்கணும். அடுத்து வந்து நம்மள்ட்ட உள்ள பெரிய தப்பு என்னன்னு கேட்டா, வீடுகள் கிளீனா இருக்கிறது இல்லை. பொதுவா மற்ற சமுதாய மக்கள் மத்தியில கூட இப்படி ஒரு பேரே இருக்கு, முஸ்லீமோட சுத்தமா இருக்காது, முஸ்லீம் என்னமா இருக்காது, கிளீனா வச்சுக்கிற மாட்டாங்க. அவங்க கிளீன்கிறவங்க வந்து அந்த கோலம் போடுற அதை வச்சுக்கிட்டு சொல்லுவாங்க. வணக்கதா, அந்த அந்த நமக்கு தேவையில்லை, அதான் அசிங்கம். அவங்க அசிங்கத்தை சுத்தம்னு சொல்லுவாங்க. அவங்க சுத்தம் எது சொல்லுவாங்க? சாணம்ங்கிற ஒரு அசிங்கம், ஒரு மாடு போடக்கூடிய ஒரு கழிவு பொருள், அதை கலக்கி தொளிச்சா சுத்தமா இருக்குன்னு சொல்லிக்குவாங்க. அவங்க என்ன செய்வாங்க? சுத்தம், அங்க சுத்தம் பத்தமா இருப்பாங்க. என்ன சுத்தம் பத்தமா இருப்பாங்க? சாணிலாம் தொளிச்சு வச்சிருப்பாங்க. சுத்தமா இது அசுத்தமாக்குறது. அதுலாம் நம்ம செய்யாதனால அப்படி சொல்றாங்க. எதனால அப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, அந்த கோலம் போட மாட்டேங்கிறோம், இந்த சாணத்தை தொளிச்சு என்ன செய்ய மாட்டேங்கிறோம், சுத்தப்படுத்த மாட்டேங்கிறோம், இதெல்லாம் அசுத்தம்னு விளங்கி வச்சிருக்கிறோம். அந்த சுத்தத்தை சொல்லல, அவங்க சொல்ற அர்த்தம் சொல்றாங்க.
இருந்தாலும் நம்ம கிட்டயும் ஒரு சுத்தம் இருக்கணும். எப்படி இருக்கணும்னு கேட்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அமர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிபினாயில் மசாஜிதி ஃபித்தூரி வ அன் துனல்லப வ துகய்யப. வீடுகள் இருக்கிறத அந்த வீடுகள்ல வந்து தொழுகைக்கென ஒரு இடத்தை ஒதுக்கிக் கொள்ளுமாறு ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டார்கள். மேலும் வீடுகள் சுத்தமாகவும் நறுமணமாகவும் இருக்க வேண்டும் என்றும் கட்டளையிட்டார்கள். உடம்புக்கு தான் நறுமணம் கிடையாது, ஈரனுக்குன்னு அப்படி நுழையும் போதே நல்ல ஒரு அழகான வாசம் வரணும். அந்த மாதிரியான முறையை நம்ம ஏற்பாடு பண்ணிக்கணும். சுத்தமா கூட்டி பெருக்கி வச்சுக்கணும். குப்பை கூலமா இருக்கக்கூடாது. தாக்குறவர்கள் வெறுப்படைகிற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த குப்பை கூலத்தை எல்லாம் வந்து ரொம்ப நேரத்துக்கு கூட்டுக்குள்ள வச்சிருக்க கூடாது. கொண்டு கிளச்சிடணும். இருந்த வாரம் வந்துகிட்டு இருக்கும். இந்த அழுக்கு இழுக்குன்னு பாக்ஸ் இருக்குல்லங்க, அதுல உடனே கொண்டு அப்புறப்படுத்திட்டோம்னு சொன்னா துர்வாடைகளோ நோய்களோ வராது. அதான் சுத்தங்கிறதுக்கு அர்த்தம். அப்ப ரசூலுல்லாஹி என்ன செய்யறாங்கன்னா, சுத்தமா வச்சுக்கிறங்க, நறுமணமாவும் இருமேங்கிறாங்க. நீங்க குப்பையெல்லாம் அள்ளி ஒருத்தர் ஒன்று சேர்த்து வச்சுக்கிட்டு நறுமணம் இருக்கா, சுத்தமா வேண்டாம் வீடு வரும், அங்கேருந்து ஒரு வாடை ஒரு மாதிரியா வரும். அந்த மாதிரி எல்லாம் வராமல் வீடுகளை சுத்தமாக்கி கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது அபூதாவுதுல 384வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இப்படி இந்த மாதிரியான விஷயத்தை எல்லாம் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுத்தத்தை கற்றுத் தருகிறார்கள். இந்த சுத்தத்துல உள்ள விஷயத்துல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, நம்ம சில விஷயங்களை சுத்தம் செய்ய போறோம்னு போய் அசுத்தப்படுத்தி வந்துடுறது. சில ஆட்க இப்போலாம் வந்து நகர்ப்புறங்கள்ல அந்த இதெல்லாம் இல்லை. இந்த குளக்குள்ள குளிக்கிறது, ஆத்துல குளிக்கிறதுலாம் கிடையாது. கிராமப்புறங்கள்ல எல்லாம் என்ன இருக்குது, ஆறுகள்ல தான் எல்லாரும் குளிப்பாங்க, குளத்துல தான் குளிப்பாங்க, இந்த ஊரணியில் தான் குளிப்பாங்க, ஏரி கம்மாய் இப்படிலாம் இருக்கும். அதுல குளிக்கும்போது அதுக்குள்ள ஒண்ணு கொண்டு விட்டுவாங்க. குளிக்க போறவன் யாருக்கு கொண்டு போய் தண்ணிக்குள்ள போய் குளிக்கோல போய் இருக்கிறோம், அதுக்குள்ள தண்ணி கிடக்குதுன்னு செய்யறது. இப்படி ஒவ்வொருத்தரும் செய்ய ஆரம்பித்தா என்ன ஆகும்? இவன் நினைச்சுக்கிறதுனா, இவ்வளவு காலம் தண்ணீர்ல ஒரே ஒரு ஆள் ஒண்ணுக்கு தான் கெட்டு போயிட போகுதா, அப்படி ஊழல் குளிக்கிற எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சான்னா அதுல வந்து நாளை குளிக்கலுமா? அப்போ வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒவ்வொருவரும் வந்து அந்த பால் கதையா போயிடும். பால் கொண்டு வந்து கதை சொல்லுவாங்க. அதாவது எல்லாரும் இன்னொரு பால் கொண்டாந்து ஊற்றுங்க காணிக்கையான்னு சொல்லுவாங்கண்ணா. எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா, எல்லாரும் தான் பால் ஊற்றாங்க, நம்ம மட்டும் ஒரு தமிழ் தண்ணி ஊற்றி ஊற்றுவோம், யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இப்படி நினைச்சுக்கிட்டு ஆடுவாங்களாம். எல்லாம் என்ன செய்யறது, நம்ம கொண்டு தண்ணி ஊற்றுவோம், எல்லாரும் தான் பால் ஊற்றுவான்ல, நம்ம ஊத்துற தண்ணி கண்டுபிடிக்க இல்லாத பாலோட கலந்து பாலா போயிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தா தொடர்ந்து பார்த்தா மொத்தமே தண்ணியா இருக்கு. எல்லாம் நம்பி வந்து வச்சிருக்காங்க, அவர் பால் கொண்டு வர்றாரு, அவர் பால் கொண்டு வருவாருன்னு. அந்த மாதிரி என்ன செய்யறது, சில ஆளுக்கு நம்ம மட்டும்தான் ஒண்ணுக்கு போறோம், அதனால ஒரு பிரச்சனை வராது நினைச்சுக்கிறது. அப்படி செய்யக்கூடாது. மனிதன் வந்து இப்படிதான் எல்லாம் நினைப்பான். எல்லாம் என்ன செய்வான், இது நான் வந்து சின்ன கழிக்க போட நெத்திரையில ஊட்டிட்டா போய் ஆடி சின்ன கழிப்பான், நோட்டு செஞ்சுக்கிட்டா செய்வான், அதை வெளியே காட்ட மாட்டான். குளிக்க போறேன்னு போவான், எல்லாரும் குளிக்கிறாங்க, நம்ம ஒரு ஆள் ஒண்ணு போறோம் ஒன்று வராருன்னு இப்படி அம்பிட்டு பேரும் செஞ்சுருவான். இது வந்து ஒவ்வொருவரும் அவரை அறியாம அடுத்தவரை கேட்டு செஞ்சிருவோம். இதை பயங்கரமான பாவம். தண்ணீருங்கிறது சுத்தப்படுத்துறதுக்கு உள்ளது, அதை போய் நாசப்படுத்த கூடாது. குளிக்க போறேன்னு போய் அதை போய் நாசப்படுத்தி அதுல வந்து எல்லாரும் அதுல குளிப்பாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹி சொல்றாங்க, லாய பூலன்ன அகதுக்கும் ஃபில் மாயி தாயிமி அல்லவி லா யஜ்ரி. கிடை கண்ணீர்ல ஆத்து கூட இந்த செல்ல ரசூலுல்லாஹி எதுக்கு சொல்றாங்க, கிடையா இருக்கிற தண்ணி இருக்குல்ல, ஓடாத தண்ணீர். ஓடாத தண்ணீர்னா ஆறு, குளம், குட்டை, கண்மாய், ஏரி இதெல்லாம் ஓடாது. ஆறு ஓடும், ஆறு தேர் பாக்கியெல்லாம் ஓடாது. அந்த ஓடாத தண்ணீர் இருக்கு பாருங்க, அதுல சிறுநீர் கழித்து விடாது. சரி, சிறுநீர் கழிச்சு அதுல போய் குளிக்கிறேன்னு வர சொல்றாங்க. சிறுநீரையும் கழிச்சு விட்டு அப்புறம் அதுல போய் குளிக்கிறிய அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சது வந்து புகாரியில 239 ஹதீஸ் அகனியில் பார்க்கலாம். இதுல வந்து இந்த குளத்தை சுத்தமா வச்சுக்கிறது என்பதுல சிறுநீர் கழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா, இவன் நிறுத்திக்க கூடாது. நம்ம குளத்துல கொண்டையே இந்த அசிங்கமான துணிகளை எல்லாம் கழுவுவாங்க. குளிக்கிறதுக்கு சொன்ன ஒரு குளம் இருக்குது, அந்த குளிக்கிற குளத்துல போய் தான் அந்த பிரசவம் பார்த்த துணிமணிகளை கொண்டே கழுவி துரியாந்துடுறது. ஒரு தண்ணியத்தை வாயில தண்ணி எடுத்து கழுவி வேற பக்கத்தை ஊற்றி விட்டுருலாம். இது மாதிரியான ஒரு அசிங்கமான துணிகள் வீட்டுல வயசு காலங்கள் இருக்கும், வேட்டிலேயே துணியிலேயே மலைஜலம் கழிச்சிருவாங்க. இதை கொண்டே குளத்துல கழுவி விட்டு வந்துடலாமா? யாரெல்லாம் நேரமா அள்ளிக்கிட்டு போய் என்ன செய்ய, ராத்திரில போய் கிராமங்கள்ல எங்க ஊர்ல நடக்கும் சாதாரணமா. கிராமங்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அந்த குளத்துல போய் ராத்திரில வீட்டுல இந்த கிளடு கட்டுதான் வந்து வேட்டிலேயே மூத்திரம் பெஞ்சிரும், தட்டையிலேயே நம்ம மலம் கழிச்சிரும், இந்த சேலையிலே எல்லாம் அப்படி மொத்தமா அள்ளிக்கிட்டு போய் குளத்துல கழிட்டு வந்து அதெல்லாம் நம்ம நாளைக்கு குளிக்க போறோம், அவதான் நம்ம வீட்டு பேர் குளிக்க போறான், இந்த வீட்டு பேர் பாத்ரூமா இருக்கு கிராமங்கள்ல. அப்ப அந்த மாதிரி அதுல 50 பேரை குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருளை கொண்டு போய் சிறுநீர் கழிக்க கூடாதுன்னு சொன்னா, இவன் என்ன செய்யறான்,
சீன தேய்ச்ச துணியை கொண்டே கழுவுறான், மலங்களுக்கு துணியை கொண்டே கழுவுறான், யாருக்கும் தெரிய போகுது. இந்த மாதிரியான காரியங்களை எல்லாம் ஒரு பொதுவாக தேங்கி கிடக்கிற தண்ணீர்கள் செய்யக்கூடாது. ஆட்கள் அடைச்சிடும் ஓடுறா தண்ணியா இருந்தா, ஆறும் கிடையா போயிரும். சில நேரங்கள்ல திறந்து விட்டாதான் தண்ணி வரும். சில நேரத்துல ஆத்துலையும் அங்க மூடிட்டான்னு வைங்க மேட்டூர்ல, அப்ப தண்ணி வராது. அப்ப அதை நம்பி எல்லாரும் குளிப்பாங்க. அது கிடையா இருக்குமே, ஆனால் நீங்க அது சின்ன கழிச்சிடக்கூடாது. ஓடுற தண்ணி பரவாயில்ல போயிட்டு போ, அது இப்ப ஓடி எங்கேயோ ஓடி போயிடும். இங்க நீ சின்ன கழிச்சா கூட அது ஓடி நாளைக்கு கடல்ல கலந்து வரும், அது பிரச்சனை இல்லை. அப்ப ஓடுகிற தண்ணீரை தவிர எதுலையுமே இந்த மாதிரியான அசுத்தங்களை கொண்டே கடந்துடக்கூடாது. சில ஊர்கள்ல குளத்து தண்ணி தான் குடிப்பாங்க. குளத்து தண்ணி தான் மெட்ராஸ்லயும் அப்படித்தான், தேங்கி கிடக்கிற தண்ணி தான் நம்ம குடிக்கிறோம். நம்மளா போய் எடுத்துட்டு வராம அரசாங்கத்துல எடுத்துட்டு வந்து அதை புழல் ஏறி தேங்கி கிடக்கிற தண்ணி தானே, அதை நம்ம குடிக்கிற தண்ணி. அதை எடுத்து கொண்டாந்து இவன் குளோரின் எல்லாம் போட்டு சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு தந்துகிட்டு இருக்கிறான். கிராமங்கள் அவங்கள போய் எடுத்துக்கிறாங்க. எல்லாப்பதான் அந்த குளங்குட்டையில தேக்கி வச்ச தண்ணி தான் செய்வாங்க. குடிநீர் தூண்டு அதை வந்து யாரும் குடிக்க கூடாதுலாம் இது பண்ணி வச்சிருப்பாங்க. அதில் கொண்டு மாட்டை கழுவிட்டு வந்துருவாங்க. குளிக்கிறதுக்குள்ள தண்ணியில் கொண்டு போய் மாட்டை போட்டு மாட்டை போட்டு தேய்ச்சி கழுவி அதுல இந்த மலஜம் கழிக்கும், அதுல திருநீர் கழிக்கும், போட்டு கழுவிட்டு வந்துடுறது. இதெல்லாம் செய்யக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு பொதுவாக சுத்தப்படுத்துவதற்கு மக்களுக்கு உதவக்கூடியதுல வந்து இப்படியான விஷயங்கள்லாம் செஞ்சிடக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுத்தத்துடைய பல அம்சங்களை எல்லாம் இதுலயும் கவனமா இருக்காரு. சுத்தம்ங்கிற பேர்ல சுத்தம் செய்யற சாமானுக்கு எடுத்துப்படாத, சுத்தம் செய்யறதுக்கு ஊர்ல பொருளை வீணாக்கிப்படாத. அந்த தண்ணி தான் சுத்தம் பத்திரிக்கை இருக்கு ஊருக்கு, அதை போய் கருத்துக்கிட்டு வீணாக்கிறாதீங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுகளையும் சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த சுத்தத்துல வந்து இன்றைய அறிவியல் யுகத்துல கூட சொல்ல முடியாத ஒரு சுத்தம். என்ன சுத்தம்னு கேட்டா, நம்ம ஒரு பாத்திரம் இருக்கு, பாத்திரத்துல வந்து நாய் வாய வச்சிருச்சு. பாத்திரத்துல தண்ணி வச்சிருக்கிறீங்க, வெறும் பாத்திரமா இருக்குது, ஏதோ இருக்குது, அதுல நாய் வந்து நக்கிட்டு போயிடுச்சு. இப்ப அந்த பாத்திரத்தை இப்ப என்ன பண்றது, அந்த பாத்திரத்தை கழுவணும். இந்த கழுவுறது கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தத்துல அல்லாஹ்வுடைய தூதரா இருந்தா தான் சொல்ல முடியும். இன்றைக்கு வேணா ஒரு சுகாதார அதிகாரி சொல்லலாம், இத ஒரு டாக்டர் சொல்ல முடியும், ஒரு விஞ்ஞானி நீங்க சொல்ல முடியும். அன்றைக்கு சொல்ல முடியாது, நாய் வாய்விட்ட கழுவிட்டு போன்னு சொல்லிட்டு போயிடும், அப்படிதான் சொல்லிட்டு கொடுக்க முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்கன்னா, நாயுடைய வாயிலிருந்து சில கிருமிகள் வந்துகிட்டு இருக்கு, அதை வந்து சுத்தமே ஆகாது. எத்தனை பேர் கழுவுனாலும் என்ன செய்யும், அந்த கிருமி இருந்துகிட்டே இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, உங்களுடைய பாத்திரங்கள்ல வந்து நாய் வாய விட்டுருக்குன்னு சொன்னா நீங்க வந்து 7 முறை கழுவுங்க. எத்தனை தடவை கழுவணும்? 7 தடவை கழுவணும். அதுல 7 தடவையில முதல் தடவை மண்ணு போட்டு தேய்ச்சி கழுவிடணும். அப்ப மண்ணுக்கு தான் இந்த கிருமி அரிக்கக்கூடிய சக்தி இருக்கு, அந்த கிருமின்னு இல்லை, எந்த கிருமி அரிக்கக்கூடிய சக்தி மண்ணுக்கு தான் இருக்கு. மண்ணுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் உலகத்துல எந்த பொருளுக்கும் கிடையாது. அதானுங்க நீங்க மினரல் வாட்டர் இருக்கிற சுத்தத்தை விட நிலத்தடி சுத்தமா இருக்குதே, என்ன காரணம்? இந்த மண்ணு தானே ஃபில்டர் பண்ணுது. சாக்கடை இருக்கிற எல்லாத்தையும் மூத்தலாம் ஊற்றினோம், இது எல்லாத்தையும் அப்படி வாங்கி ஃபில்டர் பண்ணி அது கீழே ஒரு ஃபில்டர், அது கீழே ஒரு ஃபில்டர், அது கீழே ஒரு ஃபில்டரு, அதுக்கப்புறம் கீழே கொண்டு அப்படி சுத்தமான கண்ணாடி மாதிரி தண்ணீராக கொண்டு என்ன செய்து கீழே சேமிச்சு வச்சிருது. அப்ப இந்த மண்ணு வந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணக்கூடிய சக்தி பெற்றதா இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த கிருமிகள் அதாவது நாய் வாய வச்சிருச்சுன்னு சொன்னா அந்த பாத்திரத்தை வந்து நீங்க 7 தடவை கழுவணும். அதுல ஒரு தடவை ஃபர்ஸ்ட் தடவை அது ஊழாகுன்னாங்கிறாங்க, ஒரு தடவைன்னு சொல்றாங்க. முதல் தடவை எப்படி இருக்கணும்னு கேட்டா மண்ணை கொண்டு நீங்க கழுவி ஆகணும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இது முஸ்லிம்ல 420வது ஹதீஸ்ல இருக்குது. 7 தடவை கழுவணுங்கிறது வந்து புகாரில 172வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இதெல்லாம் கூட சொல்றாங்க, அதாவது ஒரு பொருள் வாய் வச்சுச்சுன்னா அதுல கிருமிகள் வரும், அதுல தொத்து நோய் வரும், நாய் பயங்கரமா டேஞ்சரஸ் பொருள் அப்படிங்கிறது எல்லாம் கவனிச்சு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இந்த மாதிரி சுத்தத்தினுடைய எல்லா அம்சங்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு ஈமானுடைய கிளை. இன்னொரு ஈமானுடைய கிளை, ஏன்னா நிறைய இருக்கு ஈமானுடைய கிளைன்னு போய்கிட்டே இருக்கலாம், இன்னைக்குள்ள டயருக்குள்ள சொல்ல முடியுமா? அதான் இன்னொரு ஈமானுடைய கிளை என்னன்னு கேட்டா, இது ரொம்ப முக்கியமான கிளை. இது என்ன கிளைன்னு கேட்டா, ஒவ்வொரு மனிதனும் தன் மீது வருகிற களங்கத்தை, தன் மீது வருகிற பழியை துடைப்பது ஈமானுடைய கிளையா. தன் மீது ஒரு பழி வந்துச்சுன்னு சொன்னா அவதூறா போய் சொல்றாங்கன்னு வைங்களேன், அது என்ன செய்யணுமா? துடைக்கணும். நம்ம சொல்லிட்டு போறான், நமக்கு என்ன அவன் என்ன சொல்லிட்டு போறான் அப்படின்னு இருக்கக்கூடாது. உண்மையில் நம்மள்ட்ட இருந்து சொன்னான்னு சொன்னா நம்ம திருட்டிக்கணும். நம்மள்ட்ட இல்லாம சொன்னான்னு சொன்னா ஏன்டா சொன்னீங்கிற கேட்கணும். சபையில கூப்பிட்டு என்ன செய்யணும், நிப்பாட்டி வச்சு கேட்கணும். இது வந்து துடைக்கிறதுக்கு நீங்க முன் வரலன்னு சொன்னா பழிகள் நீங்கள் கெட்ட பேரை சுமக்க வேண்டி வந்துடும். அது மாதிரி வந்து இந்த அவதூறு பரவிக்கிட்டு இருக்கும். அப்ப இந்த மாதிரி பழி சுமத்தப்படுமையானால்
அதுகளை நீங்க அதாவது உங்களை பழி சுமத்துறது மட்டும் இல்ல, எல்லா வகையிலையும் உங்களை தற்காத்துக் கொள்வதுன்னு சொல்லலாம். அந்த கிளையை இந்த கிளையை சொல்வதா இருந்தா அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, யாய் உள்ளதீன ஆமனும், நம்பிக்கையாளர்களே, குது ஹிதரக்கும், உங்கள் விஷயத்துல உங்களை தற்காத்துக் கொள்வதில் ஜாக்கிரதை உணர்வை எடுத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ். உங்களை காத்துக்கிற விஷயத்துல ஏமாறியா இருக்கக்கூடாது. சுருக்கமா சொல்ல போனா இதை எப்படி சொல்லலாம்னு கேட்டா, ஏமாறாமல் இருப்பது ஒரு ஈமானுடைய கிளை. அது சூரத்து நிசாவுல 71வது வசனத்தில் இது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். குது ஹிதரக்கும், இந்த ஏமாறக்கூடாது என்ற காரணத்தினாலதான் இப்ப இப்ப ஒரு ஆள்கிட்ட நான் கடன் வாங்குறேன், அல்ல ஒரு ஒப்பந்தம் பண்றேன், ஒரு அக்ரிமெண்ட்டை போயிடுறேன். அப்ப பத்திரங்கள்லாம் இப்ப கிடையாது. அப்ப என்ன செய்ய? அப்ப கொடுக்கும் பொழுது மார்க் என்ன சொல்லுது? 2 சாட்சியை கொண்டாங்க வச்சுக்க, நீ ஏமாறக்கூடாதுங்கிறதுனால. ஏன் வாங்கிட்டு இல்லைன்றாங்க. இவன் கொடுத்ததை வாங்கிட்டு கடனை திருப்பி கொடுத்துருப்போம், இல்லைன்றான். வாங்கினவன் கடனை வாங்கினவன் அவன் இல்லைன்றான். இப்படி ஏமாறிடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி எந்த ஒரு அக்ரிமெண்ட் நீங்கள் போட்டாலும் அதுல குறைஞ்சபட்சம் என்ன செய்யுங்க? 2 சாட்சிகளை வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு மார்க் எப்படி சொல்லுது? நம்மளை பேக்கரியா வைக்கதான். நீ தாக்கி இல்லாம கொடுத்தனா ஏமா இது இதுக்கெல்லாம் பொறுப்பேக்காது. எத்தனை பேரை பாக்குறோம், வெளிநாட்டுக்கு பிறந்துட்டு 50,000 ரூபாய் கொடுத்தேன், எங்க கொடுத்தேன், என்ன ஆதாரம் கொடுத்தேன், நான் தான் கொடுத்தேன், யாருக்கு தெரியும், நான் தான் கொடுத்தேன். நீ என்ன கொடுத்த, எப்படிடா கொடுத்த, மார்க் சொல்லபடி கொடுத்தியா? நீ 2 பேரை வச்சு கொடுத்தியா, ரெக்கார்டு வச்சுக்கிட்டு கொடுத்தியா? இந்த காலத்துல ஏமாறாம கொடுக்குறேன், செக்கா கொடுத்தா ஏமாந்து இருக்க மாட்டீங்கள. செக்கா கொடுத்தியா, என் கேஷ் கொடுக்குற, செக்கா கொடுத்தா அது ஒரு எவிடன்ஸ் ஆயிரும். அங்க டிரான்ஸ்பர் ஆகி வரும்பொழுது இந்த நேமுக்கு இந்த பணம் கொடுக்கப்பட்டதுக்கு ஒரு அரசாங்க ரெக்கார்டு உண்டாக்கணும். வட்டிக்கு தொண்ணூறு நல்லது. அப்ப அந்த மாதிரி எப்படி எல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும், அப்படி இருக்கிறது இல்ல. இவர் பாட்டு எடுத்துட்டு போய் ரொக்கமா கொண்டு என்ன கூட கொடுத்துட்டு வந்துருது. இல்லைன்றானே, செக்கை போட்டு கொடுத்தா அவனுக்கு இல்லைன்னு சொல்லுவானா? அப்ப கொடுக்குற முறையை கொடுக்கணும் எதுவுமே. அப்படி நம்மளை செல்பாக நம்மளை பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் அல்லாஹ் என்ன செய்யறான்? சாட்சிகளை வைத்துக் கொள்ளுங்கிறான். எல்லாத்துக்கும் கல்யாணத்துக்கு சாட்சி 2 குடும்பத்தார் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இதுக்கு 2 சாட்சிக்கு சொல்றான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சாட்சி சொல்றாங்க, உன்னை காத்துக்கிறதுக்கு தான். இல்லைன்றானுவோ, கல்யாணம் பண்ணிட்டு பொண்ணு 50 விட்டு போயிட்டானுன்றது. இந்த ஆருக்கு வேண்டுவது நாங்கள் சாட்சின்னு சொன்னாதான் அதுல ஏமாற்றிட்டு போகாம இருக்க முடியும். அப்ப எல்லா விஷயங்களுக்குமே 2 சாட்சிகளை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்வது கூட காரணம் என்னன்னு கேட்டா, உங்களை தற்காத்துக் கொள்ளணும். ஏமாறி இருந்துடக்கூடாது. எந்த வழி உங்களை ஏமாத்திட்டு போறதுக்கு என்ன செய்யக்கூடாது? அந்த வழியை கொடுத்துடவே கூடாது. இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு கடனை பத்தி சொல்லக்கூடிய வசனம் உங்களுக்கு தெரியும். குரான்ல பெரிய வசனம் தான். மொத்த குரான்லயே அதிகமான சொற்களை கொண்ட பெரிய வசனம் ஏற்கனவே ஒரு பக்கம் வரும், ஒரு பக்கத்து மேலே வரும். அப்ப அந்த மாதிரி பெரிய ஆயத்து எதுன்னு கேட்டா 282வது ஆயத்து பக்கராவுல 2வது சூறாவுல 282வது வசனம் திருக்குறான்ல இடம்பெற்றிருக்கிற வசனத்திலே பெரிய வசனம். அது கடனை பற்றி பேசுகிற வசனம். அது அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கையாளர்களே, இதா ததாயன்தும் பிதைனின், ஒரு கடனை நீங்க கொடுத்தீர்களேயானால், இதா அஜலின் முஸம்மன், குறிப்பிட்ட நேரம் கூட குறிப்பிட்டு ஒரு வருஷம் 2 வருஷம் தவணை போட்டு கொடுத்தீர்களேயானால், ஃபக்துபூஹு, அதை ரெக்கார்டு செய்து கொள்ளுங்கள். கடன் கொடுத்தால் எழுதாம கொடுக்காதீர்கள். ஏன் இப்ப எல்லாம் சொல்றான்? நான் நம்பிட்டேன். உன்னை யார் அப்படி நம்ப சொன்ன? ஏன் நல்லாவா? இவன் கரெக்டான இடம் போடுறதுக்கு நான் உங்கள்ட்ட கடன் கேட்கிறேன். நான் நல்ல வேண்டும் நம்புறதுக்கு நீங்க யாரு? நீ அல்ல வாங்க, நான் நடிக்கலாம்லங்க, நான் ஏமாத்தலாம்ல. அது அல்லாதான் செய்ய முடியும். நீ மனுஷன், நீ எவனா இருந்தாலும் சரி எழுதி கொடுப்பா. வாப்பாவா இருக்கு, அம்மாவா யாரா இருக்கணும், கொண்டு வா. பெரிய அசரத்தா இருக்கட்டும், அல்லாமா இருக்கட்டும், மௌலானா இருக்கு, பெரிய தலைவரா இருக்கட்டும், எழுதி கொடுங்க. எழுதாம தர முடியாது. எழுத்துமான இல்ல அல்ல. இது சொல்ல உங்களுக்கு வெக்கமா இருந்தா அல்லா சொல்லிருக்கான்ட்டு போங்க. இது சொல்ல உங்களுக்கு வெக்கமா இருந்தா இப்படி எப்படி சொல்றது, சங்கடப்படுவாரு அப்படின்னு நினைச்சீங்களேனா 282ல அல்ல அப்படி கட்டளையிடுறான். அதனால குரானுடைய கட்டளை கட்டுப்பட்டு எழுதித்தாங்க பாவான்னு கேளுங்க. மனமுறிவுலாம் வராது. குரான்ல இருந்து அவர் ஒத்துக்குறாரு. ஓ அப்ப சரி, நான் உங்களை நம்புறேங்க, அல்ல அப்படி சொல்லலங்கன்னு என்ன சொல்லுவேன். அவங்க இப்ப கோவாங்க, நான் உங்களை நம்புறேன், ஆனா அல்ல என்ன சொல்றான், அப்படி ஏமாறக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான். யாரா இருந்தாலும் எழுதி வாங்கி மூமின்கள் கூப்பிட்டு சொல்றான். நீங்க எழுதி தர உங்க கடமை, நான் எழுதி வாங்குறேன் ஏன் கடமை, நான் ஏமாற தயாரா இல்லைன்னு அதை பக்குவமா சொல்லுங்க. உள்ளிட்டு பைனக்கும் காத்திக்கும் இல்ல அதிலி, எழுதுற ஒரு நீதியான முறையில நேர்மையா ஒரு செயலா இல்லாம எழுதிக்கிறதுன்னு சொல்லி அந்த வசனத்துல எல்லாம் என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான். அதை சொல்லிவிட்டு ஷஹீதைனி மிர் ரிஜாலிக்கும், 2 ஆட்களை வேற சாட்சியா போட்டுக்கிறீங்க. எழுதும் போது கூட என்னை காட்டி மிரட்டி எழுதிவிட்டான்றாங்க. அப்படி எழுதுற வழக்கம் இருக்குதானே உலகத்துல இவனாவது அப்பாவி சொத்தர் வாங்குறதா இருந்தா அடிச்சு மிதித்து கையெழுத்து வாங்கி போட்டு சொந்தமாக்கிறாங்க. அப்ப மிரட்டி வாங்கிட்டான்னு சொல்லுவது ஒரு உண்மை இருக்கும். பாதி அப்படி இருக்கு. இந்த எழுதி வாங்குற சமாச்சாரங்கள்ல பாதி கரெக்டா இருக்கும், பாதி இந்த மாதிரி மிரட்டி வாங்குறதும் இருக்கும்.
அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா அதே அதே ஆயத்திலேயே உஸ்தசிஹு ஷஹீதைனி, நீங்கள் 2 சாட்சியல்கள் என்ன செய்யுங்க, ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி 2 ஆம்பளையை சாட்சியா வச்சுக்கிறங்க, அல்லது ஒரு ஆம்பளை 2 பொம்பளையை சாட்சியா வச்சுக்கிறங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இதான் உங்களுக்கு நல்லது அப்படிலாம் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி உங்களுக்கு அது இல்லைன்னு சொன்னா, கடமை இல்லைன்னு எழுதிக்கிறலன்னு சொன்னா கொரிஹானு மக்தூலாங்கிறான். அந்த மாதிரி எழுதி கொள்வதற்கான வாய்ப்பு இல்லைன்னா அடமானமா ஒரு பொருளை வாங்கிக்க. 100 ரூபா கேட்கிறாரா, வாட்சை கழட்டி போய் 100 ரூபா வாங்கிட்டு போ. எழுதுறதெல்லாம் வேணாம், எழுத்து வேணாம்லாம் வேணாம். இந்த வாட்சை கழட்டி வந்துட்டு 100 ரூபா வாங்கிட்டு போ. 100 ரூபாய் எடுத்துட்டு வாட்ச் வாங்கிட்டு போ. இதுதான் உங்களுக்கு சேஃப்டி. இப்படி சொல்லுது மார்க்கம். ஒன்னும் ரிட்டர்ன்ல கையெழுத்து போட்டு சாட்சியோட எழுதி வச்சுக்க. எழுதி வச்சுக்கிட்டா மறக்க இயலாது. எழுத்துமானதுக்கு வாய்ப்பு இல்லையா, சின்ன தொகையா இருக்குதா, இதுக்கெல்லாம் போட்டு எழுதிட்டா இருக்க முடியும்னு நினைச்சுன்னு சொன்னா இந்த மாதிரி ஒன்று இருக்கத்தான் செய்யும். 500 ரூபாய் கேட்கறானா, வீட்டில் தான் வளையல் ரூபா உணர்ந்தாங்க, சேர்ந்து தான் உணர்ந்தாங்க, அதை கொடுத்து நீங்க வாங்கிட்டு போங்க. கட்டிலாம் வேணாம், செக்யூரிட்டி தந்துட்டு திருப்பி வாங்கிக்கிறங்க. இப்படி சொல்லக்கூடிய எதுக்கு இதெல்லாம் கேட்டா, நம்மளை வந்து காத்துக்கிறணும், பொருளாதாரத்தில் காத்துக்கிறணும், உடம்புல காத்துக்கிறணும், எல்லா வகையிலையும் ஒரு கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியிருக்கு, கவனக்குறைவா இருந்துடக்கூடாது. இது மாதிரியான ஒரு கடமையும் மூமின்களே நல்லா கூப்பிட்டு சொல்றான். மூமின்களே, இது உங்களுடைய கடமை, இதை கவனக்குறைவா உங்களை தற்காத்துக் கொள்வதில் கேர்ஃபுல்லா இருந்துக்கிறீங்க அப்படின்னு நல்லா சொல்றான். மூமின்களேன்னு கூப்பிட்டு சொல்றது கூட ஈமான் இருக்கிறது. அங்க குர்ஆனை எடுத்து யாய் உள்ளதீன் ஆமனூன்னு சொல்லி என்னென்னலாம் சொல்றானோ, நம்பிக்கையாளர்களே, மூமின்களே, ஈமான் உள்ளவர்களேன்னு கூப்பிட்டு சொன்னான்னா அது ஈமானுடைய ஒரு கிளை. யாய் உள்ளதீன் ஆமனு வர்றது பூரா நீங்களே திருப்பி தயாரிச்சுக்கலாம். எங்க எல்லாம் யாய் உள்ளதீன் ஆமனு வருதோ அதுக்கு பின்னாடி சொல்ற அம்புட்டு விஷயங்களுமே என்னது, ஈமானுடைய கிளை இருப்பான். மூமின்களேன்னு கூப்பிட்டு சொல்றது ஈமானுடைய கிளை தானே இருக்கு. ஈமான் உள்ளவர்களை வந்து தூண்டிவிட்டு, ஈமான் இருக்குல்ல உனக்கு இப்படி நட, ஈமான் இருக்கு அப்ப இப்படி நட அப்படின்னு நல்லா சொல்றான்னு சொன்னா அதெல்லாம் ஈமானுடைய கிளைகள் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் விஷயத்துல தற்காத்துக் கொள்ள எப்படி இருந்திருக்காங்கன்னு பாருங்க. அவங்க வந்து ஏத்திகாஃப் இருப்பாங்க. ரமலானுடைய கடைசி 10 இந்த நாட்கள்லாம் ஏத்திகாஃப் இருப்பாங்க. ஏத்திகாஃப் இருக்கிற நேரத்துல வந்து அவங்களுடைய மனைவி சபியா வந்து என்ன செய்வாங்க, அப்தா சபியா தான், கபியா வந்து என்ன செய்வாங்க, அவங்கள பார்க்க வருவாங்க. வீட்டில் பள்ளிவாசல் ரசூல்லா இருக்கிறதுனால வந்து பேசிக்கிட்டு இருந்துட்டு போவாங்க. ரசூல்லாவும் பள்ளிவாசல் வெளியே வராமல் பள்ளிவாசல் அவங்க நிற்பாங்க, வெளியில் இவங்க நிற்பாங்க. கல்யாணத்தில் வெளியிலேயுமா இருந்து என்ன செய்வாங்க, வீட்டுக்கு சேர்க்க மனைவி பேசிட்டு போவாங்க. ஒரு நாள் அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது இருட்டா இருக்குது. 2 பேர் இப்படி கடந்து போவாங்க. அந்த அந்த ரோட்டை கடந்து போகிறாங்க, பள்ளிவாசலை கடந்து போகிறாங்க. போகும்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து போனாருக்கு நிப்பாட்டு சொல்கிறாங்க, நிறுத்துங்க, அலாம் ரிசிக்குமா அப்படின்னு இவங்க பாங்குறாங்க. பேசிட்டு இருக்காங்க, வாங்க கூப்பிட்டு சொல்றாங்க, இது வந்து இன்னமாகியோ சபியா, நான் பேசிட்டு இருக்கிறேன்னு சபியாட்ட பேசுறேன். சும்மா போறாங்க 2 பேரு. போற ஆளுக்களை கூப்பிட்டு என்ன செய்யறாங்க, சபியா என் மனைவிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இதை சொன்ன உடனே அந்த அந்த சஹாபாக்கள் எப்படி இருக்கு சொன்னா நம்ம என்னமோ சந்தேகப்பட்ட மாதிரி, ரசூலுல்லாஹ் விளக்கம் சொல்ற மாதிரி இருக்கு. ஏன் இப்படி சொல்றாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அப்படின்னு சொல்லி, காலா சுப்ஹானல்லாஹ் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன இது எப்படி சுப்ஹானல்லாஹ்ங்கறாங்க, இது எங்கள்கிட்ட போய் இதை சொல்றீங்க, நீங்க நாங்க பாட்டு தான் போய்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க அந்த சஹாபாக்கள். உடனே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்ன ஷைத்தான யப்லகு மினல் இன்சானி மப்லக தனி, ஷைத்தான் இருக்கான ரத்த நாளங்கள்ல எல்லாம் ஓடிட்டு இருக்கான். ஒரு இடத்துல அவன் இல்ல பாவா, இங்கெல்லாம் இருக்கான், ரத்தம் ஓடுற இடங்கள்ல எல்லாம் ஷைத்தான் ஓடிக்கிட்டே இருக்கிறான். உங்கள் உள்ளத்துல என்னத்தையாவது ஒரு தப்பு என்ன போட்டுருவானோ என்று நான் பயந்தேன். அவங்க நினைச்சதெல்லாம் கண்டுபிடிக்கல, நினைக்கவும் இல்லை அந்த மக்கள், அதை விளைவிக்கணும். அந்த மக்கள் நினைக்கவும் இல்லை. போகும்போது பார்த்துட்டு போயிருப்பாங்க போல இருக்கு. ரசூலுல்லாஹ் நினைக்கிறாங்க, ஆகா இந்த ஆள் போய் ரசூலுல்லாஹ் ஒரு பொம்பளோட பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டா என்ன வருது அப்படி சொல்லிடக்கூடுவே, மனுஷன் தானே. அப்ப சைத்தான் ஏதாவது பண்ணி விட்டுட்டு போகும்போது தெரியாது, கொஞ்ச நேரம் போய் படுத்துக்கிறது யோசிமா இருக்கும். அப்புறம் லேட்டாக யோசனை வரும், ஆமா நம்ம வந்தோமே இப்போ ரசூலுல்லாஹ் பேசிட்டு இருந்தாங்களே, ஒரு பொம்பளை வந்து வந்துச்சு, அது யாரா இருக்கும், ஏன் பொம்பளைகிட்ட பேசுறாங்க ரசூலுல்லாஹ், அது தனியா 2 பேசிட்டு இருக்கிறாங்களே, என்ன விஷயமா இருக்குன்னு தான் முடிஞ்சு வச்சு கதை இங்கிட்டு பரப்பி விட்டுருவாங்களே. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் மேல அந்த மாதிரி ஒன்று கட்டி விட்டாங்கன்னா அப்புறம் என்ன ஆகுறதுங்கிற. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவனமா இருப்பான், அதை உரிமை பேச முடியல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரியான வாசல்கள் அடைக்க டக்குன்னு அடைச்சிருவாங்க. அந்த பேச்சுக்கு உங்களுக்கு சுத்தமா இருந்தா மட்டும் பத்தாது, அந்த வாசல்களை என்ன செய்யணும், அடைச்சி வச்சிருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொல்றாங்க. இது நீங்க தப்பான எண்ணம் கொண்டுருவீங்க, நான் பயந்தேன். இது புகாரியில 2035வது ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம், 3101வது ஹதீஸ்ல பார்க்கலாம், 3281வது ஹதீஸ்ல பார்க்கலாம், 6219வது ஹதீஸ்ல பார்க்கலாம். இது எல்லாம் இந்த தபியாவோட பேசிக்கிட்டு இருந்த சம்பவமும், அவர்களுக்கு இந்த ஷைத்தான் உடம்பெல்லாம் ஊடுருவி இருக்கிறான், வெத்த நாளங்கள்ல எல்லாம் இருக்கிறான்,
கேர்ஃபுல்லா இருக்கணும், உங்களை தற்காத்துக் கொள்ளணும் என்று சொன்ன அறிவுரையும் இதிலேயும் நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனிமத்து பொருளை வந்து பங்கு வச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு போர்ல கிடைச்ச கனிமத்து பொருளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கிடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனிமத்து பொருளை பங்கிடும் பொழுது அதுல கனிமத்துனா தெரியுமே, யுத்தம் செய்து கனிமத்துன்னு சொன்னா எதிரிகளோட யுத்தம் செய்வாங்க. யுத்தம் செஞ்ச பிறகு ஜெயிச்சுட்டாங்கன்னு சொன்னா அந்த எதிரிகள் போட்டுட்டு போற பொருள் எல்லாம் இவங்களுக்கு சொந்தமாயிரும். அந்த காலத்து பழக்கம். இது ஒன்றும் கொள்ளையெல்லாம் கிடையாது. எல்லா நாடும் எல்லா மக்களும் ஏற்று கொண்டு அன்னைக்கு உள்ளது. முஸ்லீம்கள் போட்டு வர்ற அவங்க எடுத்துக்கிடுவாங்க. அவங்க போட்டு ஓடினாங்கன்னா அதுல இவங்களுக்கு சொந்தமாயிரும். அது ஆயுதமா இருந்தாலும் சரி, உணவுப் பொருளா இருந்தாலும் சரி, ஏறி வந்த வாகனமா இருந்தாலும் சரி, ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி, கொல்லப்பட்டு கிடக்கிறவனுடைய உடம்புல இருக்கிற யூஸ்ஃபுல்லான பொருள்களா இருந்தாலும் சரி, வாட்சி செயின் மோதிரம்னு போட்டிருந்தாங்கன்னா எல்லாமே யுத்த காலத்துல பொறுத்த வரைக்கும் பிறர் சொத்தை எடுத்துக்கொள்வது ஹலால். யுத்தத்துல மட்டும்தான் என்ன இருக்குது, தோத்து போறவனுடைய சொத்துக்கள் அப்படி ஹலால், தப்பே கிடையாது. போர்க்களங்கள்ல கைப்பற்றுறத வந்து ஏன்னா சண்டைக்குன்னு வந்துட்டான், யுத்தத்துக்குன்னு வந்துட்டான், அதே மாதிரி நம்ம போட்டு பொருளாவே எடுத்துக்குவோம். இது வந்து ஒரு சைடானது அல்ல, உலகம் பூரா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பொதுவான ஒரு மீறி. அது கனிமத்துமாங்க. இந்த கனிமத்தை சிலாருக்கு வந்து திருடிட்டு கனிமத்துப்பாங்க. கனிமத்தை எல்லாம் கொடுத்தான், அதெல்லாம் கனிமத்து. கனிமத்துனா யுத்தத்துல கிடைக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து யுத்தத்துல கிடைக்கிறத வந்து பங்கு வச்சு கொடுப்பாங்க. எப்படி பங்கு வச்சு கொடுப்பாங்கன்னு கேட்டா அதுக்கு ஒரு அளவு பொருள் வச்சு தான் கொடுப்பாங்க. எப்படின்னு கேட்டா சில போர்க்களத்தில் ஈடுபடுறவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்குரிய வெப்பன்ஸு, அவங்களுக்குரிய வாகனங்கள் எல்லாம் கவர்மெண்ட்ல கொடுக்கறதில்ல. அன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல யுத்தத்துல கலந்துக்கிற வர்றாருல்ல, நான் வந்து யுத்தத்துல கலந்துக்கிறப்ப நான் என் காசை போட்டு தான் குதிரை வாங்கிக்கிறணும், என் காசை போட்டு தான் வாழ் வாங்கிக்கிறணும், என் காசை போட்டு தான் நான் பயணமே போகணும். இது வந்து அரசாங்கத்துல இருந்து இந்த கூலிக்கு வச்சுக்கிறாங்களே, அந்த கூலிப்படை ரசூலுல்லாஹ் வைக்கவே இல்லை. எல்லா நாடுகளிலும் இப்ப ராணுவம் கூலிப்படை தானுங்க. எல்லா உலகத்தில் அம்புட்டு நாட்டிலையுமே ராணுவங்கிறது ஒரு சம்பளம் வாங்கிக்கிட்டு வேலை செய்யக்கூடியவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல உள்ள ராணுவத்துக்கு வந்து சம்பளம்லாம் கிடையாது. ராணுவம் ஒரு தனியாவெல்லாம் கிடையாது. எல்லா மக்களும் மக்கள் இருந்துகிட்டு இருப்பாங்க. அபாயம் வந்துருச்சுன்னா ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க, எல்லாம் வந்துருவாங்க. எல்லாரும் சேர்ந்து ஈடுபாடோட காப்பாற்ற வந்துருவாங்க. அதனால இந்த படை வெல்லவும் முடியல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த படை ஒவ்வொரு காலத்திலையும் வெல்ல முடியாம போனது காரணம் என்னன்னு கேட்டா, அவர்கள்லாம் ஒரு இஹ்லாத்தோட ஒரு தேவை நோக்கோட எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காம வர்றது. அப்ப எப்படி பங்கு வச்சு கொடுப்பாங்கன்னு கேட்டா, குதிரையோட வர்றாருல அவருக்கு 2 மடங்கு கொடுப்பாங்க. சும்மா வர்றாருல அவருக்கு 1 மடங்கு கொடுப்பாங்க. சமமா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா போர்ல வந்து குதிரை பெரிய பங்காற்றுது. அவன் தானும் கலந்து கொண்டு அவன் காசை போட்டு குதிரையும் வாங்கிட்டு வந்து அவன் யுத்தத்தில் நிக்கிறான்னு சொன்னா இவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து அவங்க 2000 ரூபாய் கொடுப்பாங்க. அதுல வந்து சிஸ்டமா சொல்லிட்டான். இது ஒளிவு மறைவாலாம் இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிர்ணயிட்டே இருந்தாங்க. பாரிசுக்கு 2 பங்கு, சாதாரண காலாட்படைக்கு வந்து 1 பங்கு, இப்படி எல்லாம் செஞ்சாங்க. யானையில வந்தவருக்கு அப்படி 1 பங்கு, பொருள்களை சுமந்துக்கிட்டு வர்றதுக்கு 1 பங்கு, யுத்தகளத்துல நேரடியா பங்கெடுக்கிறவருக்கு 1 பங்கு, சிகிச்சை அளிக்கிறவங்களுக்கு இத்தனை பெர்சன்டேஜ் என்று ஒரு சிஸ்டத்தை வைத்துக் கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு வைக்கிறது வழக்கம். இத இப்படி பங்கு வைக்கும் போது இந்த குதிரை படக்காரர் 2 பங்கு கொடுக்குறாங்கல்ல, அப்போ ஒருத்தன் எந்திரிச்சுக்கிட்டு அல்லாஹ்வுடைய குதிரை நீதியா பங்கு வைங்கன்னு தான் அங்க உள்ள ஒருத்தன் ரசூலுல்லாஹ்வை பார்த்து என்ன சொன்னான்னா, யார சொல்லலாம் எழுதிங்களாம், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க என்ன செய்ய, ஒழுங்கா நேர்மையா பங்கு வைங்க அப்படின்னு சொல்லிட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணா சொல்லிட்டு போறான்னு விடல. நேர்மையின்மை குற்றம் சுமத்தப்படுமே ஆனால் பதில் சொல்லணும். சொல்றாங்க, நான் நேர்மையா இல்லாட்டி உலகத்துல யார் நேர்மையா இருக்க முடியும்? ஏன் நேர்மையில எனக்கு கேள்வி கேட்கிற? நான் அப்பதான் செய்வேன்னு சொல்லல. நான் நேர்மையா நடக்க இப்ப இல்லம் ஆதில், நான் நேர்மையா நடக்காவிட்டால் பொம்மை ஆதில்ங்கிறாங்க. எவன் நேர்மையா நடப்பான்? நான் நேர்மையா நினைக்க என்னை விட ஒரு துர்பாக்கியசாலி யாரு? இப்படி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்டு சொல்றாங்க. சொல்லிட்டு பிறகு இந்த கேள்வி கேட்ட ஒருத்தர் முனாபிக்குங்க, சஹாபாத்துல கேட்க மாட்டாங்க. முனாபிக்குகளும் முஸ்லீம் இடத்துல என்ன செய்வாங்க இருப்பாங்க. இவனுடைய வழித்தோன்றல ஒரு கூட்டம் தோன்றும். அவங்க வந்து வாயினால இதெல்லாம் பேசுவாங்க. இஸ்லாமியர்கள்ட்ட இருக்காருன்னா ரசூலுல்லாஹி இந்த பத்தி இந்த கேள்வி கேட்ட ஆளை பத்தி ஒரு முன்னறிப்பான்னு சொல்லிட்டு போனாங்க. இந்த 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 கூட்டத்தில் இந்த ஹாரிஜியாங்கிற குரூப் கூட வந்ததாக வரலாறு இருக்கு. இந்த ஹதீஸ் நீங்க பாக்குறதா இருந்தா 6933 புகாரி, 6163, 3610, 3138 ஆகிய ஹதீஸ்கள்ல பார்க்கலாம். அப்ப நீங்க இந்த உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல நீங்க திருடிட்டீங்க, நீங்க சாப்பிட்டு விட்டீங்க, நீங்க தின்னு விட்டீங்க, நீங்க அதை பண்ணிட்டீங்க, இதை பண்ணிட்டீங்க, இந்த ஒரு பழி வறுமையானால் அதை நீங்க குறைக்கணும். அதை வந்து என்ன செய்யணும், நீங்க விளக்கம் கொடுக்கணும், அதை வந்து கிளியர் பண்ணணும். அதுக்கு அது வந்து உங்களுடைய கடமை, ஈமான் இருந்தா செய்யணும். எனக்கு இருக்கக்கூடாது. இது மாதிரியாக ஒரு பிரச்சாரங்கள் பரவி விடும் பொழுது அதை கண்டுகொள்ளாம இருந்தோம்னு சொன்னா
நாமும் அந்த குற்றவாளி ஆயிரும், ஈமான் ஆழமா வேறுன்றாத ஒரு கும்பல்ல சேர்ந்துருவோம். இப்படி ஏராளமான கிளைகளை இன்னும் நிறைய இருக்கிறது. ரசூலுல்லாவை நேசிக்கிறது ஈமானுடைய கிளை. ரசூலுல்லாவுடைய தீர்ப்பை மற்ற தீர்ப்பை விட பெருசா நினைப்பது ஈமானுடைய குலை. ரசூலை பின்பற்றுவது ஈமானுடைய கிளை. அல்லாஹ் ரசூல் ரெண்டையும் இஸ்லாத்துடைய அடிப்படையா ஏற்றுக்கொள்வது ஈமானுடைய கிளை. இப்படி நிறைய ஈமானுடைய கிளைகள் 60 மேல சொன்னாங்கல்ல, அது பாட்டு வந்து கொண்டே இருக்கும். இந்த கிளைகள்ல இப்ப சொன்ன இந்த தாராம்சத்தை வைத்துக் கொண்டு நீங்களே குர்ஆன் ஹதீஸை பார்த்து எதுல எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான சம்பந்தப்படுத்திருக்கிறாங்களோ, மூமின்களே நீங்கள் மூமின்களாக இருந்தால் இப்படி நடந்து கொள்ளுங்கள், இப்படி எல்லாம் பயன்படுத்தப்பட்ட வாசகம் வரும்பொழுதெல்லாம் இதெல்லாம் ஈமானுடைய கிளை என்று என்ன செய்யணும், புரிஞ்சுக்கிறணும். அதுக்கப்புறம் 2 விஷயங்களை முக்கியமா உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்குது. ஏன்னு கேட்டா, இது வந்து நான் வந்து இந்த கடைசியா சொன்ன கிளை உங்களை காத்துக்கொள்ளுங்கன்றது, உங்களை காத்துக்கொள்ளுங்கிறது இப்ப என்னைய காத்துக்கிற வேண்டிய நிலையில சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்குது. ஏன்னு கேட்டா, சில சகோதரர்கள் வந்து அநியாயத்துக்கு அவர்கள் இந்த பொய்களை சொல்லி தப்பு பிரச்சாரம் பண்ணி அவங்க பாவத்தை சொன்னு கொண்டிருக்கிறாங்க. சில பிரச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்காக வேண்டி சில விவரங்கள் நான் சொல்லித்தான் வேண்டியிருக்கு. என்ன விவரங்கள்டா, இப்போ இந்த பிரச்சாரம் பண்றோம். இந்த 25 நாள் ஆச்சு, 26 நாள் ஆச்சா, 26 நாள் உட்காந்துட்டு 26 நாள் எவ்வளோ கிடைச்சிருக்கும் மபியா இருக்கு. எப்படி இப்படி யாரு இந்துக்குள்ள பேச நம்ம பேசியிருக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் பேச்சுக்கள் 26 நாளைக்கு கற்றுக்கிறாங்க. சும்மா ஆதாயம் இல்லாமையா இப்படிங்கிறது. சகரு நோன்பு நேரம், சகர் நேரம், அதுக்குதான் விளம்பரம் வருது, அது ஒரு 5-6 லட்சம் ரூபா அப்படி அப்படிலாம் என்ன செய்யறது, இது மாதிரியா பேச்சுக்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. இங்க பேசப்பட்டிருக்கு. ஆபீஸில் வந்துக்கிட்டு பலாய்கள் இருக்கிறாங்க. வழங்குதா ஒரு விஷயத்தை வழங்கி கொள்ளணும். 20 வருட காலத்துல இந்த பேசுறோம் இல்லையா, பேசுறதுக்கு உண்டு எவங்கதான் எதுவும் வாங்கினது கிடையாது. வழங்குதா இப்ப பேசுறதும் சரி, டிவியில பேசுறதும் சரி, சகர் நோம்பு நேரத்திலையும் சரி, சகர் நேரத்திலையும் சரி, இஸ்லாம் இணைய மார்க்கத்திலையும் சரி, அதெல்லாம் அதை கூட்டத்திற்கு கலந்துக்கிறதையும் சரி, அதை ஒளிபரப்புலையும் சரி, அதை கிடைக்கிற லாபத்திலையும் சரி, நஷ்டத்திலையும் சரி, எனக்கு எந்த பங்கும் கிடையாது. இப்போ சகர் நேரம்னு பண்றாங்கன்னா அதுல சில லாபங்கள் கிடைக்கும்னா முஸ்லீம் மீடியா ட்ரஸ்டுக்கு அது சேரும். அதுல இருந்து உணர்வு நடத்துறாங்க, ஒற்றுமை நடத்துறாங்க, பொதுவான காரியங்களுக்கு பயன்படுமே தவிர அதுல இருந்து எனக்கு சல்லி காசு கிடையாது, வாங்குறதும் கிடையாது, அவங்க கொடுக்கறதும் கிடையாது, கொடுத்தாலும் வாங்குறதும் கிடையாது. ஏன்னு கேட்டா இதெல்லாம் சொல்லி இந்த ஆடியோ கேசட் விற்கிறாங்க, வீடியோ கேசட் விற்கிறாங்க, சிடி விற்கிறாங்க, எனக்கு ஏதாவது கமிஷனா? அதான் கிடையாது. அவன் யார் வேணாலும் பண்ணிக்கலாம். அவனுங்களா யார் வேணாலும் செய்யலாம், யார் வேணாலும் போட்டு யார் வேணாலும் வித்துக்கலாம். இப்படித்தான் 20 வருஷம் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த கூட்டத்துக்கு உங்கள்ட்ட வந்து இப்போ 10 காசு வாங்கினது தெரியாது. ஆனா இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. ஆனா என்ன செய்யறாங்க, சாதாரணமா வரும் அந்த டிவி இந்த டிவி நான் தான் டிவி சொந்த காரங்கிற மாதிரிலாம் பேச்சுக்கள் எப்படி நடக்குது. பேசி பேசி டிவிலாம் வாங்கிட்டானு, அந்த டிவி பஞ்சாமல் அந்த டிவியில பார்ட்னராமல என்ற அளவுக்கு எல்லாம் இந்த டிவி பேச்சுக்கள் வாய் இருக்குன்னு பேசிட்டு போயிடுறது. இதெல்லாம் பாவமா நீங்க ஆயிடக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்க பேசினா எனக்கு தான் நன்மை. அல்ல எல்லாத்தையும் பிரச்சனை தரப்போறாங்க இந்த நன்மைகளை எல்லாம். நீங்கள் அநியாயத்துக்கு பாவீங்களா, அது ஒரு பாவத்தை சுமக்க கூடாதுங்கிறதுக்காக முதல்ல சொல்லி அப்புறம் சொன்னீங்களா பிரச்சனை இல்லை. வழங்காம என்ன நினைக்கலாம், அப்படி அப்படித்தானே உலகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. சும்மா கத்த மணி கத்துவான் அப்படின்னு நினைக்கலாம். 30 நாளைக்கு கத்துனா ஒரு வாயில பறக்கத்து இல்லாமையா இருக்கும். இதெல்லாம் ஒரு கடக்கு மனுஷன் முறையில நீங்க நினைக்கிறீர்களே, ஆனால் அது தவறு. யாரிடம் என்ன செய்யறதில்லை, எந்த வீடியோ கேசட்டு போட்டாலும் சரி, ஆடியோ போட்டாலும் சரி, மீட்டிங்ல கலந்து கொண்டாலும் சரி, ஒன்றும் கிடையாது. புரோகிராம் போக்குவரத்து செலவு கூட பல இடங்களே வாங்குறது அவங்க தர்றது கிடையாது. நம்ம செலவுல போயிட்டு வரலாம் இருக்கு. போக்குவரத்து கூட சில ஊர்கள்ல கொடுப்பாங்க, சில இடத்துல தூரத்துக்கு போவோம், அந்த ஊரை கஷ்டப்பட்டு தாவா பண்ணிட்டு இருப்பான், நம்ம செலவு போயிட்டு வந்துருவோம். அதனால இது எழுத்து பேச்சை வந்து வியாபாரமாக்குறோங்கிற மாதிரி நினைச்சீங்களே, ஆனால் அதனுடைய அந்த சொல்லுக்கு கூட மரியாதை இல்லை. ஹராம் நான் சொல்லல. டிவியில நிகழ்ச்சி நடத்தி அதுகளை எல்லாம் வந்து அதை வந்து நீ மார்க்கத்தை வியாபாரமாக்கல, விளம்பரதாரர்கிட்ட வாங்கி ஒரு சம்பாதிக்க தப்புலாம் கிடையாது. ஆனால் நாம் அதை செய்யல. ஏன் செய்யலன்னு கேட்டா, அதுல நம்ம கவனமா போயிட்டோம்னு சொன்னா அப்ப சம்பாதிக்கணுங்கிறதுக்காக வேண்டி சில வளைச்சு சொல்ல வேண்டி வந்துடும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய ரூபா அதுல வர ஆரம்பிச்சுன்னு வைங்களேன். ரூபா அதுல இருந்து வர ஆரம்பித்து விட்டால் நம்ம மனுஷன் நானும் மனுஷன் தானே, அப்படி இறங்கிடுவோம். காசு தவட்டி இப்படி பிராண்டு அட்ஜஸ்ட் பண்ணுவோமே, இன்னும் கொஞ்சம் விளம்பரம் ரொம்ப கிடைக்கிறதுக்காக வேண்டி அவங்க பிடிக்கிற மாதிரி பேசுவோமே, ஒரு பாட்டை கொஞ்சம் செறிவுக்குரியோமே, கொஞ்சம் நாடகத்தையும் சேர்த்துக்குருவோமே, இப்படி எல்லாம் நானே வேற மாதிரி மாறிடக்கூடாது. அதுக்காக வந்து ஹராமுனா ஒன்றும் கிடையாது. யாராவது இஸ்லாமியமா இருக்கும் நடக்கிறதோ, நோம்புடைய நடக்கிறதோ, சகர் நடக்கிறதோ, அதுல வந்து வருவேன், அதெல்லாம் தப்பு கிடையாது. நாம் அதை நானே கூட செஞ்சுட்டு போயிட முடியும். நானே விளம்பரம் வாங்கி நானே நடத்த முடியாத மாதிரிலாம் நாம் வந்து சொல்லக்கூடியவர்கள் வந்து நானே பிரச்சாரம் பண்ணும் பொழுது நான் அப்படி ஆயிட்டேன்னு சொன்னா நான் சொல்வது எனக்கு அந்த வீடியெல்லாம் போயிடும். நானே பைக்கால அதுகளை விழுந்துடக்கூடாது என்ற காரணத்திற்காகத்தான் இந்த நிகழ்ச்சிகள்ல எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. பேசுறது அவ்வளவுதான். யாரு கேட்டாலும் மார்க்கத்தை சொல்ல கூப்பிட்டா பேசுவோம், அவ்வளவுதான். விளங்குதா? வேற வந்து பிஜேபி காரன் ஒரு நிகழ்ச்சி நடத்தினேன்னு சொல்லி பேச கூப்பிட்டாலும் பேசி வந்துடுவான். அவன்கிட்ட வந்து வாங்க மாட்டேன்.
கருத்து போனா சரிதான் அவங்களா இஸ்லாத்தை பற்றி ஒரு கருத்து ஒரு சபையில போகுதுன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் தான். அந்த அடிப்படையில் தான் 20 வருஷமா நடந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரியான பிரச்சாரங்கள் பண்ணினால் அது நீங்க அல்லாட்ட நிக்கிறது. அல்லாட்ட ஒரு வழக்கு இருக்கு. ஏன்னா அப்படி பேச்சுக்கள் நடக்கக்கூடாது. அடுத்தது என்னன்னு கேட்டா இன்னும் சொல்லிட வேண்டியது. இப்ப நம்ம இதுல எவ்வளவு நம்ம கவனமா இருக்கணுங்கிறதுக்காக சொல்றோம் உங்களுக்கு. இது உள்ள வேண்டி இருக்கு. ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி அவர்கள் தங்களை கவனிச்சுக்கிற வேண்டி இருக்கு. எத்தனையோ நான் வெளிநாடுகள் எல்லாம் கூப்பிடுறாங்க. நான் வெளிநாடு போக மாட்டேன்னு பாலிசி வச்சிருக்கிறேன். இலங்கைக்கு விவாதத்துக்கு மட்டும் போனோம். விவாதங்கிறது விதிவிலக்கு. 10 வருஷமா எத்தனை தான் லண்டன்ல கூப்பிடுறாங்க. சவுதி அரேபியாவில் ஜித்தா கவர்மெண்ட் கூப்பிடுறான். நம்ம போகிறான்னு தாலித்து ஏன் உட்காந்துட்டு இருக்கிறோம். நம்ம போனோம்னு சொன்னா தீக்கு வந்திருக்க வசூல் பண்ணுவாங்க. ஏன் பேர சொல்லி எனவே பிடிக்காது வாங்களா இருக்கு. நம்ம அதை இருக்கணும். போய் அவன் பயானுக்கு தான் கூப்பிடுறாங்க. போகலாம் போன நிறைய பேருக்கு போவோம். நான் போன என்ன செய்வாங்கன்னு கேட்டா எனக்கும் வசூல் பண்ணுவாங்க. வந்துட்டான்ல சும்மா அனுப்ப முடியுமா? அவனை ஏதாவது தருவாங்க. அப்புறம் நான் என்ன செய்வேன், இது நல்லா பறக்கத்தா இருக்கு, நல்லா நல்ல தொழிலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாசுக்கிற நீரை நம்ம போக ஆரம்பிச்சிருவேன். நான் மனுஷன் தானே, அவரோட வாட்டில திறந்து விட்டேன்னா நான் என்னைய நான் வீணாக்கி போடுவேன். அதுக்கு பயந்து சொல்லிட்டு என்ன செய்யறதுல எந்த நாட்டுக்கும் போறது அதையே நம்ம எதுக்கு வச்சுக்கிறோம்னு கேட்டா நம்மளை காத்துக் கொள்வதற்காக சில சில சுமைகளை நம்ம சுமந்துக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி யார்ட்டையும் பல்லக்காரி இது ஒத்தனை 10 காசு கேட்டது கிடையாது. பணக்காரி எனக்கு கொடுங்க அதெல்லாம் அது கிடையாது. எந்த ஒரு கடை நிறுவனத்திலும் 10 காசு கடன் கிடையாது. என் பேரத்துல கடை கூட கடை வாங்கிட்டு போயிட்டாங்களா? என் பேரத்துல யாரும் கடை கொடுத்து கூடாது. நான் கடனே வாங்க மாட்டேன். என் பேருக்கு எந்த கடையில கேட்டாலும் சரி கடனே கொடுத்துடாதீங்க. நான் கடன் வாங்கவே மாட்டேன். யாருக்கும் எந்த கடைக்கு நான் கடன் பட்டாலும் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் ஒரு கடையில எனக்கு கடன்லாம் கிடையாது. உடனே கொடுத்து அப்போ வாங்க விட்டு பார்க்க விட்டு வேணே தாமான வாங்க விட்டு குடிச்சுட்டு அவர்ல காசு கொடுத்துட்டோம். அதுல எல்லாம் நம்ம எதிர்த்துலாம் சொல்றோம்னு கேட்டா இந்த மாதிரி இந்த பேச்சை வச்சுக்கிட்டு வியாபாரமாக்குற நோக்கத்தில் நடத்தப்படவில்லை. இது ஒரு தகவலுக்காக உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த மாதிரியான பித்தனாக்க வறுமையானால் அவர்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்து ஒரு முக்கியமான அறிவிப்பு என்னன்னு கேட்டா பெருநாள் வருகிறது. இது இன்னொன்று 26 நம்ம முடிக்கிறோம்னு கேட்டா சில பேர் கேட்கறேன் இன்னும் 4 நாளைக்கு நடத்தலாமேண்டு. 26க்கு பிறகு 27க்குன்னா எல்லாம் வெளியூர் ஆட்களும் ஜாஸ்தியா இருக்குது. அப்படியே குழம்பிடும். 27க்குலாம் என்ன ஆயிரும் பாய்க்கிற விருப்ப ஆரம்பிச்சிருவாங்க. 28க்கு என்ன 60% போயிடும். 29 90% ஓடி போயிடும். உள்ளூர்லயே இருக்கிற ஆளுக்கு மட்டும்தான் அங்க தேங்குவாங்க. அது போக 26 மேல ஜவுளி கடைக்கு போறது, அங்க போறது, இங்க போறது, டெஸ்ட் எடுக்க போறது, இந்த மாதிரியான வேலைகளுக்கு மாதிரி ஆளுக்கு குறைஞ்சி போயிடுவாங்க. அவங்க இருக்காதவங்க நிறைய பேர். அப்படிதான் நம்ம அந்த அனுபவிச்சு பார்த்துப்படுத்தான் சரி 26 27ல இருந்து அதை குறைஞ்சு போயிடுது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலதான். ஆமா 27ல முடிச்சோம்னா 27 முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி லேலுக்குள்ள விற்கிறாங்கன்னு சொல்லக்கூடாதுக்காக வேண்டிதான். அதுலயும் ஒரு மாற்றம் செய்யறதுக்காக வேண்டி ஒரு நாளைக்கு முந்தி பண்றோம். இதான் நிறுத்துறதுக்கு காரணம், வேற ஒன்றும் கிடையாது. 26ஓட நிறுத்திக்கிறோம். அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா பெருநாள் வருது. பெருநாளைக்காக வேண்டி திடல்ல தான் தொழுவுற சுண்ணத்து இருக்குது. பெருநாளைக்கு தொழுவது பள்ளியில தொழுவுற சுண்ணத்து இல்லை, திடல்ல தான் தொழுவணும். திடல்ல தொழுவுறதுக்காக நம்ம பல முயற்சிகள் பண்ணும்போது திடல்ங்கிறது பீச், மெரினா பீச் இந்த மாதிரி இடங்கள் தான் திடல்ல தொழ முடியும். அங்க போய் நம்ம தொழுதோம்னு சொன்னா அது ஒரு மோதல் மாதிரி. ஏற்கனவே தொழுதுட்டு இருக்காங்கல்ல, ஏற்கனவே ஒருத்தவங்க தொழுதுட்டு இருக்கும் பொழுது 2 குரூப்பாக இந்த வருஷம் தொழுவார்கள் பேப்பர்ல போட்டு விடுவான். வருங்களா அதை வந்துட்டு அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க நமக்குள்ள இப்படி அது மாதிரிலாம் காட்டணும்னு சொல்லி. அதை யோசிச்சு பார்த்து சரி பீச் தெரியா வராது, இப்ப என்னதான் பண்றது, திடல் வேணுமே அப்படின்னு பார்த்தா கடைசியில ஒண்ணும் இல்லாம இப்ப எக்மூர்ல ராஜ்மஹால்ல மஹாலுக்கு முன்னாடி திடல் இருக்கு, காலி இடம் இருக்கு. திடல் தான், அதனால திடல முழு திடல் ஆகாதது இருந்தாலும் இல்லாததுக்கு வேற வழி இல்லைங்கிற காரணத்தினால ராஜ்மஹால்ல அந்த போன வருஷம் திரு நடத்தினேன் இல்லையா அந்த திடல்ல, அதாவது அந்த முன்னாடி தெரியுமில்ல வந்திருக்கீங்கல்ல அந்த முன்னாடி உள்ள திடல்ல பெருநாள் தொழுகைக்காக வேண்டி அதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அது சும்மா இல்லை, அதுக்கு காசுக்கு அனைத்து தௌஹீத் ஜமாத் சார்பாக அது பணம் கொடுத்து நீ நன்கூட உண்மை சேரலன்றாரு. அந்த பெருநாளைக்கு கொடுக்குற அளவு கூட அன்னைக்கு அறிவித்த பிறகு நன்கூட வரல. இந்த பெருநாள் குதவுக்காக வேண்டி 5000 ரூபாய் பணம் கட்டி கொடுக்குறவன் இந்த 5000 ரூபாய் அளவு கூட இந்த ரமலான்ல தௌஹீத் ஜமாத்துக்கு அன்னைக்கு அறிவிச்சு வரல. இருந்தாலும் உடனே கட்டிட்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் கொண்டு போய் என்ன செலவுன்னு இல்லாத நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஒரு பெருநாள் குதவு நடத்துறதா இருந்தா அதுக்கு 5000 ரூபாய் கட்டினா இடம் பிடிக்க வேண்டியிருக்கு. அது சித்திரி அப்படிதான் எல்லாமே காசா இருக்கும். அட்வான்ஸ் 15000 ரூபாய் 15000 ரூபாய் கொடுத்து ஏன்னா தொழுகை நடத்த வேண்டியிருக்கு. பள்ளிக்குள்ள விட சுண்ணத்து இல்லை, ஒரு சுண்ணத்தளவு திடலாவாச்சு இருக்கணுமே அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டி அட்வான்ஸ் 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. 15000 ரூபாய் செலவாயிருக்கு. அது கொடுத்தாச்சுன்னு சேரலாம். அதுக்கு நீங்க நன்கொடையா கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கஷ்டம் இல்லாம போயிடும். அந்த பொருளாதார உட்கார்ந்து இருக்காரு, கஷ்டம் இல்லாம போயிடும். அது உங்களுக்கு
அது ஒரு முக்கியமான விஷயம். அப்போ நீங்கள் வந்து அந்த பெருநாள் தொழுகைக்கு வந்து பெருநாள் பிறகு காலையிலேருந்து இந்த ஆஃபீஸில் வந்து 5228066க்கு ஃபோன் பண்ணீங்கன்னா அன்னைக்கு மகரிபிலேருந்து ஒரு ஆளை போட்டுருவோம். 5228066 என்ற ஒரு நம்பரில் பெருநாள் திரை சம்பந்தமா பார்த்துட்டாங்களா இல்லையான்ற இருக்குமே இல்லையா, அதுக்காக வேண்டி அன்னைக்கு ஒரு ஆளை வந்து அதுக்குமே நியமிச்சிருவோம். ரைட்டு போறா உணவு நம்பர் சொல்லுப்பா. சார் 524 தாமுக நம்பர் 5247824 வேலை செய்யலாம் ரிப்பேர் போயிடும். 5247824ங்கிற நம்பரில் நீங்கள் ஃபோன் பண்ணுங்க. அன்னைக்கு வந்து மகரிபில் இருந்து மகரிபு தொழுது அதுக்கப்புறம் தெரிய ஆரம்பிக்கும். 3 மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பிற கண்டாச்சும் கேட்கக்கூடாது. பிற பார்க்கறதுக்கு ஒரு நேரம் இருக்குது, அதுக்கு பிறகுதான் கேட்கணும். மகரிபு தொழுதுட்டு வந்த பிறகு நீங்கள் பிறைக்கு என்ற அந்த நம்பரை நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கலாம். பிறை சம்பந்தமாக கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு பதில் சொல்ல ஒரு ஆளை நியமிச்சோம் இன்ஷா அல்லாஹ். அதை வந்து பதில் சொல்லுவாங்க. அதனால இந்த அறிவார நடிப்பு